எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் சந்திரகலா. இன்னைக்கு நம்ம கூட சரிகா மேடம் வந்திருக்காங்க. இவங்க வந்து 15 இயர்ஸா மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து 5 இயர்ஸா இந்த தியான பிரச்சாரத்துல இருக்காங்க. அவங்க பிளெஸிங்ஸ் டீம் அப்படின்ற ஒரு டீம்ல இருந்து நிறைய பேருக்கு தியானம் சொல்லி கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாம மாஸ்டர்ஸா எல்லாரையும் உருவாக்குறாங்க. அப்புறம் அவங்க வந்து ஃப்ரீ செஷன்ஸ் எல்லாமே எடுக்குறாங்க. இவங்க செயின்ட் சேவியர் ஸ்கூல்ல வந்து டைரக்டரா இருக்காங்க. அவங்க ஸ்கூல் வந்து ஆரம்பிச்ச உடனே 10 மினிட்ஸ் தியானத்தோட தான் அவங்க ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க. நாம அவங்கள வெல்கம் பண்ணலாம். ஹலோ மேம், வெல்கம் டு திஸ் ப்ரோக்ராம். नमस्कार, थैंक यू सो मच चंद्रकला जी। तो थैंक यू। जैसा कि नाम है चंद्रकला, आपका चेहरा भी पूरी तरह से चंद्र की तरह ही एकदम सुंदर है। थैंक यू। आज का जो ये हमारा सेशन है, ये है हीलिंग के ऊपर कि कैसे किस तरह से जीवन में ये एक आया, ये स्थिति मेरे अंदर मेरे पास आया और किस तरह से इसको हील किया गया और किस तरह से फिर मास्टर्स ने बोला कि ये जो हीलिंग आपकी हुई है इसको आपको सबको बताना है। तो एकदम क्योंकि हम ट्रांसलेशन करेंगे और हमको 1 घंटे के अंदर सेशन खत्म करना है, इसलिए एकदम ब्रीफ पॉइंट्स ही करूंगी। एक्चुअली इसका जब सेशन हम लेते हैं तो हम इसका पूरा वननेस कॉन्शियसनेस के बारे में समझाते हैं और फ्रीक्वेंसी को कैसे मैच करते हैं उसके बारे में समझाते हैं, लेकिन इतना हमारे पास वक्त नहीं है, इसलिए सिर्फ पॉइंट वाइज जाएंगे कि कैसे होता है। இப்ப மேடம் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து இந்த செஷன் வந்து ஒன்னஸ் இதுல வந்து கொண்டுட்டு போறாங்க. அதனால நமக்கு ரொம்ப நேரம் இல்லாததால ஒவ்வொரு பாயிண்டா வந்து அவங்க வந்து கொஞ்சம் சீக்கிரமா முடிக்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் கவர் பண்ற மாதிரி பேச போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து மெயினா அவங்க பேச போறது ஹீலிங் எனர்ஜிஸ் பத்தி. அந்த ஹீலிங் எனர்ஜிஸ் தெரிஞ்சுக்கிட்டு நாம எவ்வளோ அதனால நாம வந்து முன்னேறினோமோ அது மட்டும் நம்ம முன்னேற்றத்தோட நாம நிக்காம அந்த ஹீலிங் எனர்ஜிஸ் பத்தி எல்லாருக்குமே எடுத்து சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. सो ये शुरू हुआ था, ये जो मेरे एक्सपीरियंस हुआ था ये 3 साल पहले। मैं ना शुरू से 15 साल से योगा करती हूँ, ध्यान करती हूँ और साजन सांगत्य भी करती हूँ। सब कुछ होने के बावजूद मेरा खाना पीना भी बहुत सही था और अच्छा लाइफस्टाइल भी था, एक्सरसाइज वगैरह सब कुछ। तो सब कुछ होने के बाद मेरे लाइफ में ना ऐसे जैसे पीरियड्स का प्रॉब्लम होता है ना, कि पीरियड्स मिस होना और इस तरह के प्रॉब्लम्स और ब्लीडिंग होना, इस तरह के प्रॉब्लम्स थोड़े स्टार्ट हो गए थे लाइफ में। तो फिर हम लोगों ने सोचा कि चलो इसको मैंने सोचा कि इतना अच्छा लाइफस्टाइल होने के बाद ये तो प्रॉब्लम तो लाइफस्टाइल की प्रॉब्लम है, कैसे हो सकती है। तो हम लोगों ने सोचा कि चलो डॉक्टर को दिखाते हैं। இவங்க வந்து 15 வருஷமா யோகா பண்றாங்க. அதுக்கும் கரெக்டான ப்ராப்பரான விஷயங்கள், உடம்புக்கு தேவையான எல்லா விஷயங்களும் சரியாக பண்றாங்க. அப்படி இருந்தும் அவங்களுக்கு வந்து ஒரு சில நாட்களுக்கு அப்புறமா பீரியட்ஸ் ப்ராப்ளம், ப்ளீடிங் ப்ராப்ளம் இது எல்லாமே ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளவு கண்ட்ரோல்டா எவ்வளவு கச்சிதமா அவங்க உடல் நலத்தை பாத்துக்கிட்டாலும் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. சரி, இவ்ளோ நான் கரெக்டா இருந்தாலும் உடல் நலம் இப்படி ஆச்சு, சரி டாக்டருக்கு காட்டலாம் அப்படின்னு வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து டாக்டருக்கு காட்டினாங்க. तो डॉक्टर ने कहा कि आप एक काम करो, आप है ना इसका एक अल्ट्रासाउंड कर दो तो हम देखते हैं कि इसमें क्या प्रॉब्लम है। और मैंने फिर अल्ट्रासाउंड में हम लोगों ने सोचा कि चलो अल्ट्रासाउंड करते हैं, इसके बारे में हमको पता चलेगा कि किस लिए से हो रहा है। तो हम लोगों ने अल्ट्रासाउंड करके आया। अल्ट्रासाउंड में आया कि मेरा जो एंडोमेट्रियम है, जो यूट्रस के अंदर जो लाइनिंग होता है, उसमें काफी ज्यादा ग्रोथ हो रखी है। तो वो जो ग्रोथ थी, वो जब डॉक्टर ने देखा तो डॉक्टर ने बोला कि ये हो सकता है कि कैंसरस ग्रोथ है, तो आप इमीडिएटली इसका कैंसर का टेस्ट कराइए, क्योंकि अगर ये ग्रोथ बढ़ जाए तो इसको फिर बाद में और प्रॉब्लम होगा ठीक करने में, तो आप इमीडिएट इसका कैंसर का एक टेस्ट करा लीजिए। ஸோ இப்போ உங்க டாக்டர் கிட்ட போன உடனே அவங்க அல்ட்ராசவுண்ட் எடுக்க சொன்னாங்க. அது எடுக்கும் போது அவங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா, அந்த வயித்துக்குள்ள எண்டோமெட்ரிக்ஸ் வந்து growth ஆகுது, இந்த growth வந்து சம்டைம்ஸ் வந்து கேன்சரா மாறும் அப்படின்னு சொன்னாங்க. சோ அந்த டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு வந்து டெஸ்ட் எடுத்தாங்க. तो सुनने में तो ये बहुत ही अच्छा लग रहा है, आसान लग रहा है कि भाई डॉक्टर ने बोल दिया कैंसर है, हो सकता है आप टेस्ट करा लो। लेकिन जब डॉक्टर के पास आके मैं ऐसे घर में बैठी ना, तो मुझे ऐसे लग रहा है कि क्या कैंसर हो सकता है मुझे।
और फिर मन में सब नेगेटिव ख्याल आने लग गए कि अगर मुझे कैंसर हो गया, मैं मर जाऊंगी, तो मेरे बच्चों का क्या होगा, हस्बैंड का क्या होगा, हमारा घर कौन देखेगा। ऐसे करके इतने नेगेटिव फीलिंग्स में मैं पूरी तरह से 2-3 दिन तक एकदम डिप्रेशन में रोना धोना करके एकदम मेरी दुनिया हिल गई। So, இப்போ இவங்க வந்து டாக்டர் வந்து டெஸ்ட் பண்ணி அதுல கேன்சர் இருக்கும் இருக்கலாம் அப்படின்னு வந்து சொன்ன உடனே இவங்க என்ன டாக்டர் இப்படி சொல்றாங்களே, கேன்சர் இருக்குமா, ஐயோ இருந்தா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பல நெகட்டிவ் எண்ணங்கள் வந்து அவங்களுக்கு வந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறமா அப்படி கேன்சர் வந்துட்டா நான் என்ன ஆவேன், எனக்கு என்ன ஆகும், குடும்பம் என்ன ஆகும், பசங்களுக்கு என்ன ஆகும், நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு வந்து அவங்க அழுகுறது, இந்த மாதிரி எமோஷன்ஸ்ல வந்து இது ஆயிட்டு அவங்க ரொம்ப சஃபர் ஆயிட்டு நிறைய டிப்ரெஷனே வந்துருச்சு அவங்களுக்கு. सडनली 2-3 दिन रो गए, रोई रोई रोई। उसके बाद में मेरे को अंदर से एक ऐसा आवाज आया कि देखो, ये नॉर्मल जो लोग हैं, जो ध्यान नहीं करते हैं, जो योगा एक्सरसाइज कुछ नहीं करते हैं, कुछ जानते नहीं हैं, ध्यान प्रचार भी नहीं करते हैं, तो उनके जीवन में अगर ऐसा कुछ आए और वो ऐसा रिएक्शन दें तो सही लगता है। लेकिन मैं 15 साल से ध्यान कर रही हूँ, ध्यान प्रचार कर रही हूँ, सारा कुछ मैं कर रही हूँ, लोगों को इतना आशा दे रही हूँ, सब कर रही हूँ। तो मेरे जीवन में अगर इस तरह का कुछ आया है तो मुझे तो साहस से काम लेना चाहिए, मुझे तो इसके डट के मुकाबला करना चाहिए। जब मैं डिप्रेशन में चल जाऊंगी तो ये तो सही नहीं है। तो फिर मैंने ठाना कि नहीं, इसके लिए मैं कुछ तो करूंगी, मैं इसको कुछ तो कैसे करके तो ठीक करूंगी, लेकिन क्या करूंगी मुझे पता नहीं था। இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா 2-3 நாள் வந்து அவங்க ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆயிட்டு அழுதுட்டு எல்லாமே பண்ணாங்க. அதுக்கப்புறமா யோசிக்க ஆரம்பிச்சாங்க. 15 வருஷமா நான் எல்லாமே நல்ல விஷயங்கள் பண்றேன். இப்போ வந்து நெறைய பேர் வந்து உடலுக்காகவும், எதுக்காகவும் எந்த நல்ல விஷயம் பண்ணாம இருக்கிறவங்க இந்த மாரி அழுதாலும் சரி. இப்போ நான் வந்து தியானம் பண்றேன், யோகா பண்றேன், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இவ்ளோ பண்ணி நான் வந்து இந்த மாரி ஆச்சு அப்டின்னா, நான் வந்து ஏன் அழுகணும்? அதுக்கு என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? அப்படின்னு சொல்லி நான் வந்து நார்மலா திங்க் பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ வந்து அந்த பயம் எல்லாமே குறைஞ்சிருச்சு. இனிமே இதுக்கு என்ன பண்ணணும்? அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சேன். बट क्या करूंगी वो पता नहीं था, लेकिन मन के अंदर एक जिद थी कि तो हार तो नहीं मानना है, तो कुछ तो करना है। तो जब डॉक्टर से हम जाके पूछते थे कि नहीं हम दवाई नहीं लेंगे, हम इसको कुछ और तरीके से इसको ठीक करेंगे, तो डॉक्टर तो और ज्यादा डरा देते थे, बोलते थे तुरंत टेस्ट करो नहीं तो वो बढ़ जाएगा। और फिर और डर के आए तो समझ में आया कि नहीं, डॉक्टर के पास तो इसका इलाज नहीं है। फिर पूरी तरह से मास्टर्स को सरेंडर किया, बोला कि मास्टर्स देखो ये आया है जो लाइफ में, इसके पीछे क्या है, मुझे इसको कैसे भी करके हराना है, मुझे इसको हार नहीं माननी। एक जिद आ गया अंदर में, तो मैं अपने आप को सरेंडर करती हूँ मास्टर्स, आप मुझे राह दिखाओ। ம். இப்ப வந்து இவங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப டாக்டர் கிட்ட போனா அங்க வந்து மருந்து குடுப்பாங்க. மருந்து நாம வேண்டான்னு சொன்னாலும் முடியாது. இப்போ இது எல்லாமே எனக்கு ஏன் வந்திருக்கு? எப்படி வந்திருக்கு? இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து எவ்வளவோ இது பண்ணேன். உள்ள ஏதோ ஒரு பயம். அந்த பயம் வந்து இப்ப யாருக்கு உடல்நலம் இது சரியா இல்லனாலும் அந்த பயம் இருக்கும். அந்த பயம் எனக்கும் வந்துருச்சு. சோ அந்த பயம் எனக்கும் வந்துருச்சு. ஆனாலும் நான் என்ன இன்னர்லேருந்து எனக்கு ஒரு வாய்ஸ், "நீ இத வந்து ஆ இத தாண்டி உன்னால வர முடியும்." அப்படின்னு ஒரு இன்னர் வாய்ஸ் கேட்டுச்சு. அதுக்கப்புறமா டோட்டலா மாஸ்டர்ஸ்க்கு சரண்டர் பண்ணிட்டு அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ऐसे सरेंडर तो कर लिया और सब तो हो गया, लेकिन क्या करूंगी पता नहीं था। फिर क्या हुआ, धीरे धीरे मैंने वो हील योर लाइफ, यू कैन हील योर लाइफ एक बार पहले भी पढ़ा था, मुझे बहुत प्रॉब्लम्स हुई थी ब्लीडिंग की। तो लेकिन जब 40 दिन का ध्यान पहली बार घर में हुआ था तो ब्लीडिंग बंद हो गया था। तो वो किताब फिर से निकाल के उसको पढ़ा। उसके बाद मैं इसके ऊपर रिसर्च करने लगी, जहां से भी जो आर्टिकल मिला, जो भी किताब मिली, कभी कोई व्हाट्सएप मैसेज आता था तो मुझे ऐसा लगता था जैसे मास्टर्स ही भेज रहे हैं कि ये आर्टिकल पढ़ो, ये करो, ये अपनाओ। तो मुझे एक अंदर से वो एक फीलिंग आता था कि ये मुझे गाइड ही किया जा रहा है, वरना ऐसा कैसे होगा कि जो मेरे सामने आ रहा है वो हीलिंग का ही है, जो मुझे ये दिख रहा है वो हीलिंग का ही है। तो मैं इस तरह से रिसर्च करते 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 अब मुझे 20-25 दिन, 15-20 दिन ऐसा हो चुका था, और अब मेरे पास एक पूरी तरह से एक प्रोसेस था जिसको कि मुझे अपना के इसको हील करना था। இப்போ இவங்க வந்து
நாம இன்னர்ல இருந்து அந்த வாய்ஸ் வந்த உடனே நாம ஏதோ பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்றது யோசிக்கிறாங்க. என்ன பண்ணணும்ன்றதுக்கு அவங்க யோசிச்சுட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு புக்கு ஏற்கனவே படிச்சிருக்காங்க, யூ கேன் ஹீல் யுவர் செல்ஃப். இந்த புக்கை வந்து ஆல்ரெடி படிச்சிருக்காங்க. அப்பவே அவங்களுக்கு அது படிச்சப்போ ஒரு சில விஷயங்கள் கியூர் ஆயிருக்கு அவங்களுக்கு. அந்த புக்கை எடுத்து திரும்ப படிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த புக்கை எடுத்து எது ஓப்பன் பண்ணாலும் அவங்களுக்கு தேவையான மெசேஜ் அதுல இருந்து கிடைச்சிட்டு இருந்ததாம். சோ இப்ப அந்த புக்கை படிச்சு அவங்க எப்படி பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படின்னு தன்னைத்தான் வந்து தயார் பண்ணிக்கிட்டாங்க. சோ இப்போ ஒரு 20 நாள் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த 20 நாள்ல அவங்க வந்து அவங்க மைண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு என்னென்ன என்னென்ன பண்ணா நம்ம வந்து கியூர் ஆகும் அப்படின்றது எல்லாமே அவங்களே வந்து ஒரு இது மாதிரி பண்ணிக்கிட்டு அத வந்து பிளான் பண்ணிக்கிட்டாங்க ஃபுல்லா. அத இனிமே நாம பண்ணலாம் அப்படின்னு வந்து இப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்க படிச்சு இது பண்ணிக்கிட்டாங்க. प्लान तो बन गया था लेकिन मन में तो वो विश्वास नहीं था ना। और हस्बैंड भी बोल रहे हैं जल्दी से हम टेस्ट करा लेंगे, सब कुछ है, लेकिन मन में वो डर, वो भय, वो शंका कि क्या करूंगी, कैसे करूंगी। और उस पूरे शंका के साथ में मैंने पहले दिन ध्यान में बैठा। சோ அவங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனாலும் மனசுல வந்து ஏதோ ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கு. இது எல்லாமே சரி வருமா? நம்ம பண்ணா கரெக்ட்டா இருக்குமா? ஆனா ஹஸ்பண்ட் வந்து டாக்டர் கிட்ட போய் டெஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க எல்லாமே நம்மளால பண்ண முடியும்னு இருக்கு. அந்த கொஞ்சம் கன்ஃப்யூஷன். ஏன்னா ஒருத்தவங்க வேற ஏதாவது சொல்லும்போது, நமக்கு இது பண்ணலாமா? அது பண்ணலாமா? அந்த கன்ஃப்யூஷன் இருக்கும் இல்லையா? சோ அந்த மாரி கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆனாங்க. பட் ஆனா என் அ நாம தியானத்துல உட்கார்ந்தா எல்லாமே சரியாகும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையும் அவங்களுக்கு இருந்தது. तो जब पहले दिन मैं मेडिटेशन में बैठी, तो सबसे पहला मेरा ये था कि ना मैं मेडिटेशन करती थी, ध्यान सिखाती थी, सब कुछ करती थी, लेकिन जैसे हम नॉर्मल लोग हैं, तो हम करते हैं, लेकिन फिर कभी-कभी कुछ होता है ना, घर में कुछ फंक्शन हो गया, शादी हो गया, तो हमारा ध्यान छूट जाता है, फिर वो हम स्टार्ट नहीं कर पाते हैं। और फिर हम डाइट वाइट सब होता है, लेकिन फिर होता है ना, नॉर्मल लाइफ होता है, तो चलो हम भूल जाते हैं, सब कुछ खाना स्टार्ट कर देते हैं, एक्सरसाइज बंद हो जाता है, ध्यान छूट जाता है। तो इस तरह से हम नॉर्मल हो जाते हैं ना, कभी-कभी इंसान ही तो है, हर समय तो परफेक्ट नहीं रहेंगे। तो उस वक़्त मेरी लाइफ में ऐसा ही हो गया था। वैसे घर में फंक्शंस वंक्शंस थे, तो ध्यान भी छूट गया था, डाइट भी थोड़ा इधर-उधर हो गया था, एक्सरसाइज भी हो गया था। तो सबसे पहले क्या किया, सबसे पहले मैंने ध्यान का अपना टाइम बढ़ाया। अपने जो मेडिटेशन में आधा घंटा या 1 घंटा जो करती थी, उसको बढ़ाकर कम से कम 2-3 घंटे किए। और हस्बैंड से मैंने ये आज्ञा माँगा, मतलब ये परमिशन माँगा कि भई मुझे आप 1-2 महीना समय दे दो, मैं अपने हिसाब से अपने ऊपर काम करना चाहती हूँ। उसके बाद आप जो टेस्ट बोलोगे मैं करने के लिए तैयार हूँ, लेकिन 2 महीना अभी मैं कोई भी टेस्ट नहीं करूँगी। முதல் நாள் வந்து தியானத்துல உட்கார்ந்தாங்க. நல்லா தியானம் பண்ணாங்க. திரும்ப வீட்ல அ ஏதோ ஒரு ஃபங்ஷன் அந்த மாதிரி வந்து டைவர்ஷன்ஸ் வந்துருச்சு. அந்த டைவர்ஷன்ஸ் வரும்போது அவங்களுக்கு சரியா தியானம் பண்றதும், அவங்க ஃபுட் வந்து ப்ராப்பரா எடுத்துக்கிறது, இந்த மாதிரி இல்லாம ஃபங்ஷன்ஸ் வரப்ப எல்லாமே அவங்களுக்கு டைவர்ஷன் ஆயிட்டு, உடம்ப பாத்துக்க முடியாம ஆயிடுச்சு. ஒரு சில நாட்கள் இப்படி ஆனதுக்கு அப்புறமா அவங்களே ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு, இந்த மாதிரி எனக்கு 1 ஆர் 2 மந்த்ஸ் வந்து எனக்கு டைம் குடுங்க. நான் எனக்கு தியானம் பண்ணிக்கிட்டு, நான் கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன். அதுவரைக்கும் நான் எந்த டெஸ்டும் பண்ண மாட்டேன். ஆ இப்ப வந்து நான் அவங்க வந்து ஒரு 1/2 அன் ஹவர் டூ 1 ஹவர் பண்ற அந்த தியான நேரம் அப்படின்றது இன்னும் நெறைய அதிகப்படுத்திக்கிட்டாங்க. 2 மணி நேரம், 3 மணி நேரம் தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. फर्स्ट डे जब हम बैठे, फर्स्ट डे में मेडिटेशन में बैठी, तो सबसे पहला जो पॉइंट मुझे बताया, मैं जो समझी, जो सारे किताबों से, मैसेजेस से जो सबसे पहला पॉइंट मैं समझी, वो ये था, वो एक सीक्रेट था। वो क्या सीक्रेट था कि हमारे अंदर जो भी फ्रीक्वेंसी में हम वाइब्रेट करते हैं, वो ही फ्रीक्वेंसी हम बाहर मैनिफेस्ट करते हैं। जैसे कि अगर मुझे कुछ भी चाहिए अपने लाइफ में, चाहे वो अच्छी हेल्थ हो, चाहे हमको पैसे चाहिए, चाहे हमको रिलेशनशिप चाहिए, चाहे हमको आनंद चाहिए, कुछ भी चाहिए, तो जो भी हमको चाहिए उसकी एक फ्रीक्वेंसी होती है। और अगर हमको वो लाइफ में चाहिए, तो हमको सबसे पहले उस फ्रीक्वेंसी में वाइब्रेट करना होता है। तो अब मेरे को था कि ये फ्रीक्वेंसी में हम कैसे वाइब्रेट करते हैं मैं बताऊंगी, पहले आप बता दीजिए ये वाला पॉइंट। ஸோ இப்போ இது எல்லாமே அவங்களுக்கு புரிஞ்சுச்சு. அவங்க ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப ஆ ரொம்ப ஆழமா ஃபாலோ பண்ணாங்க. அது என்னன்னா, அது ஒரு சீக்ரெட். அந்த சீக்ரெட் என்னன்னா,
இப்போ நமக்கு எந்த விஷயம் நடந்தாலும் அது ஒரு ஃப்ரீக்வன்சி, ஒரு வைப்ரேஷன்ஸ். நமக்குள்ள என்ன ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன்ஸ் இருக்கோ அதுவே தான் அவங்க வெளியவும் தெரியும். ஸோ இந்த விஷயத்த வச்சு அவங்க இப்ப எது நடக்கணும் அப்படின்னு நமக்கு நினைச்சாலும், ஒரு ஹெல்த் ஆனாலும், ஒரு அ பணமானாலும், வேற எந்த விஷயங்கள், பௌதிக விஷயங்கள் நமக்கு தேவையானாலும், அந்த ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்பதான் நமக்குள்ள என்ன ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன்ஸ் இருக்கோ, அதேதான் வெளியும் உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகுது. சோ இந்த விஷயத்த அவங்க அந்த சீக்ரெட்ட கரெக்ட்டா புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ அந்த சீக்ரெட் சொல்லுவாங்க. अब हम कैसे वाइब्रेट करेंगे उस फ्रीक्वेंसी में? सिंपल, कैसे वाइब्रेट करेंगे? हमको जो भी चाहिए अपनी लाइफ में, हम ऐसा इमेजिन करेंगे और फील करेंगे कि वो चीज ऑलरेडी हमारे लाइफ में आ चुकी है। ठीक है? तो मुझे पहले दिन मेडिटेशन में बैठ के क्या करना था, मुझे ये फील करना था, मुझे अपने आप को ये विश्वास दिलाना था कि मैं पूरी तरह से हील्ड हूं, मेरा कोई भी ग्रोथ नहीं है, मेरा यूट्रस पूरी तरह से नॉर्मल है। तो ये मुझे फील करके, ये मुझे अपने बॉडी को ये संदेश देना था, और इसको पूरी तरह से अनुभव करके एज अ रियल, एज अ ट्रुथ इसको मुझे करना था फर्स्ट डे। ஸோ ஃபர்ஸ்ட் டே அவங்க இப்ப சீக்ரெட் சொல்றாங்க. சீக்ரெட் என்னன்னா, அந்த ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன்க்கு ஏற்ப அது ரொம்ப சிம்பிள் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா, நாம எப்படி இருக்கோம் அப்படின்றது, எப்படியா நாம வந்து இருக்கணும் அப்படின்றது இமேஜினேஷன் பண்ணிக்கணும். அந்த இமேஜினேஷன அப்படியே ஃபீல் பண்ணணும். இப்ப இவங்களுக்கு ப்ராப்ளம் என்ன? யுட்ரஸ்ல அந்த ஒரு எக்ஸ்ட்ரா குரோத் வந்திருக்கு. எண்டோமெட்ரிஸ் குரோத் வந்திருக்கு. சோ இந்த குரோத் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, எனக்கு எந்த எக்ஸ்ட்ரா குரோத்தும் இல்ல. நான் வந்து ரொம்ப ஆரோக்கியமா, அற்புதமா நான் இருக்கேன். அப்படின்றது அவங்க இமேஜின் பண்ணி அத வந்து அப்படியே ஆஹ் நான் ஹெல்தியா இருக்கேன் அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணாங்க அவங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். यस, तो बैठी फर्स्ट डे और इस तरह से मैंने मेडिटेशन में किया। और इसका एक और सीक्रेट है कि मुझे ये नहीं सोचना है कि मैं हील हो जाऊंगी, क्योंकि अगर मैं ऐसा सोचूंगी कि हील हो जाऊंगी तो मैं उसको फ्यूचर में ले जाती हूँ। तो बाहर क्या फ्रीक्वेंसी होती है कि ये हील हो जाएगी, मतलब अभी हील नहीं है, तो वो मैनिफेस्टेशन भी फ्यूचर में चला जाता है। तो मुझे ये फील करना है कि मैं हील ऑलरेडी हूँ, हो जाऊंगी नहीं। तो ये छोटी सी जो चीज ट्रिक है, इसको 100% फॉलो करना है। हील हो जाऊंगी नहीं, मैं ऑलरेडी हील्ड हूं, क्योंकि अगर मैं उसको फ्यूचर में ले जाती हूँ तो बाहर भी यूनिवर्स को क्या मैसेज मिलता है कि हो जाएगी, मतलब अभी नहीं है, तो वही मैनिफेस्ट होगा कि अभी नहीं है। ये बहुत इंपॉर्टेंट ट्रिक है। இதுல இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்றாங்க. இது இம்பார்ட்டன்ட் ட்ரிக் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா, நம்ம இமேஜினேஷன் பண்ணும்போது நான் சரியா ஆயிடுவேன், நான் சரியா ஆயிடுவேன் இல்லாம நான் சரியா ஆயிட்டேன். இப்ப நான் சரியா ஆயிடுவேன் அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஒரு இதுல அந்த ஒரு வார்த்தையில என்ன இருக்குன்னா, அது ஃபியூச்சருக்கு போயிட்டே இருக்கு. நாம வந்து இந்த நொடியில நான் ஹெல்த்தியா இருக்கேன், நான் ஹெல்தி ஆயிட்டேன் அப்படின்றது நாம அந்த இமேஜின் பண்றது கூட சரியாக இமேஜின் பண்ணணும். அந்த அந்த ட்ரிக்க வந்து கரெக்ட்டா நாம தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் நல்லா இருக்க போறேன், எனக்கு நல்லா ஆயிடும், நல்லா ஆயிடும்னு நினைக்க கூடாது. அந்த மாரி நினைக்கிறது, அது எப்போ நல்லா ஆயிடும் அப்படின்றது கேள்விக்குறியா இருக்கும் நமக்கு. நான் வந்து நல்லா இருக்கேன் அப்படின்னு வந்து கட்டாயமா நாம வந்து அந்த இமேஜினேஷன் பண்ணும்போது நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு கச்சிதமா நினைக்கணும். இதுதான் ஒரு அற்புதமான ட்ரிக் அப்படின்னு சொல்றாங்க. तो फर्स्ट डे मैंने बैठा और ये वाला किया, इसको मैं फील करी, फील करके मैं मेडिटेशन से उठ गई। लेकिन मैं देख रही हूँ कि मैं जब मेडिटेशन खत्म हो गया है, नॉर्मल लाइफ अपना जब जी रही हूँ, तो ये फीलिंग मेरे अंदर नहीं आ रहा है। मुझे फिर से वही टेंशन कि भाई मेरा तो कैंसर हो सकता है, मैं मर सकती हूँ, मतलब वही फीलिंग। और जब रात में सो के सुबह उठी, तो सुबह उठ के वही डर कि अरे मेरे को तो वो कैंसरस है, मैं तो कुछ भी हो सकता है लाइफ में, वो टेंशन। उठ के चाय बना रही हूँ तभी भी दिमाग में वो घूम रहा है कि जब मैं मेडिटेशन करती हूँ तो मैं उसको बोलती हूँ, सब फील करती हूँ। जब मेडिटेशन बंद होके नॉर्मल लाइफ जी रही हूँ, सुबह उठ रही हूँ, तो वही डर, वही टेंशन में मैं अपना दिन व्यतीत कर रही हूँ। ஸோ இப்போ அந்த ஃபர்ஸ்ட் டே இவங்க உட்கார்ந்து இந்த விஷயங்கள் எல்லாமே அற்புதமா இமேஜின் பண்ணி ஃபீல் பண்ணி நான் நல்லா ஆயிட்டேன் அப்படின்றது
கரெக்டா ஃபீல் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்கா கச்சிதமா பண்ணி தியானம் பண்ணி ஏஞ்சிட்டாங்க. அப்புறமா அவங்களோட ரொட்டீன் லைஃப்ல அவங்க வேலை செய்யும்போது தன்னோட வேலை பணி டைம்ல வந்து என்ன ஆச்சுன்னா திரும்ப எண்ணங்கள் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த எண்ணங்கள்ல ஐயோ எனக்கு கேன்சர் இருக்கு, நான் வந்து கேன்சரஸ் இல்லையா, எனக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்ற பயம் வந்து ரொட்டீன் லைஃப்ல அவங்க வாழும்போது ஆஹ் அவங்களுக்கு அந்த பயம் அப்படின்றது அதிகமாயிட்டே இருந்தது. இன்னும் கூட அவங்களுக்கு படுக்கும்போது, தூங்கும்போது, உட்காரும்போது, வேலை செய்யும்போது இந்த பயம் அப்படின்றது அதிகமாயிட்டே இருந்தது. फिर मुझे ये मतलब उस किताब में ये पता चला कि नहीं, मुझे अब ऐसे करने से तो नहीं चलेगा। मुझे जब ये फील करना है सिर्फ मेडिटेशन के टाइम पे तो फील करने से नहीं चलेगा ना, तो मुझे इस अवेयरनेस में रहना है 24 घंटे कि मैं हील्ड हूँ। लेकिन कैसे? आपको कोई आके बोलेगा कि आपको कैंसरस एंडोमेट्रियोसिस है और फिर आपको कोई आके बोलेगा कि आप फील करो आप क्योर्ड हो, इट इज नॉट इजी। ये थ्योरी में ठीक लगता है लेकिन इसको अपनाना, इसको 100% फील करना इज नॉट इजी। तो लेकिन फिर मैं 24 घंटे अवेयरनेस में रहने की कोशिश करने लगी कि नहीं, मुझे पूरी तरह से इसको फील करना है। तो जैसे ही दिमाग में आता था तो फिर उसको बोलती थी कि नहीं नहीं नहीं, मैं पूरी तरह से हील्ड हूँ। तो इस तरह से करने लगी मैं। இப்ப அவங்க இன்னர் வாழ்க்கையில வரும்போது அவங்க டைவர்ட் ஆயிட்டு அந்த பயம் அப்படின்றது இருந்துட்டே இருந்தது. இப்ப திரும்ப அந்த புக் எடுத்து படிக்கும்போது அதுல வந்து இந்த மாதிரி நடக்கும்போது நீங்க தியானத்துக்கு மட்டும் சரியாச்சு அப்படின்னு நினைக்கிறது அது மட்டும் பத்தாது. எப்பவுமே 24 மணி நேரமும் நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இதே அவேர்னஸோட இருக்கணும். சோ இந்த மாதிரி அவங்க தியானத்துல மட்டும் அற்புதமா நினைச்சிட்டு அந்த விஷயங்கள ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா வாழ்க்கையில வரும்போது திரும்ப அந்த பயம்ன்றது இருக்கு. திரும்ப அந்த புக் படிச்ச அப்புறமா அவங்களுக்கு புரிஞ்சது என்னன்னா, 24 மணி நேரமும் இதே அவேர்னஸ்ல இருக்கணும். நான் கரெக்ட்டா இருக்கேன். எனக்கு எதுவுமே இல்ல. அப்படின்ற அந்த அவேர்னஸ் வந்து இன்னும் வந்து அவங்க ஆழமா நினைக்க ஆரம்பிச்சாங்க. तो जैसे ही मुझे ये आता था अंदर से कि मेरे को ये कैंसर है, ये ऐसा कुछ है, तो मैं तुरंत अवेयरनेस मोड में आती थी कि नहीं, मैं पूरी तरह से हील्ड हूँ और 24 घंटा इस अवेयरनेस में रहने का कोशिश करती थी। लेकिन ये इजी नहीं है, तो मुझे बहुत वक्त लगा, कम से कम भी 15-20 दिन तो मुझे इस अवेयरनेस में आने में, इसको पूरी तरह से फील करने में मुझे कम से कम 15-20 दिन लगा। तो पहले दिन जब आप लोग कोई भी इसको ट्राई करोगे तो पॉसिबल नहीं होगा, कि डिफिकल्ट है, मैंने अनुभव किया इसलिए मैं शेयर करना चाहती हूँ। तो आप हार मत मानना, कोशिश करते रहोगे, जैसे ही वो थॉट आएगा फिर अवेयरनेस में आओगे, कोशिश करते होगे, जैसे ही वो थॉट आएगा फिर अवेयरनेस में आओगे। तो आप इससे हार मत मानना। हो सकता है 2 महीने लगे, 6 महीने लगे, लेकिन यही एक तरीका है। இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த மாரி நெனைக்கிறது வந்து ஒரு வாட்டி நெனைக்கிறது ஈஸி தான். ஆனா, நம்ம வாழ்க்கையில வாழும்போது அந்த அவேர்னஸ் இருக்கணும். அந்த அவேர்னஸ் இருந்தாலும், அவங்க வந்து அந்த எண்ணம் வந்த உடனே, "இது இல்ல. நான் வந்து ஹெல்தியா இருக்கேன்." அப்படின்னு திரும்ப அவங்க டைவர்ட் பண்ணிக்கிறாங்க. திரும்ப அதே பயம் வருது. திரும்ப திரும்ப பயம் வருது. திரும்ப திரும்ப இவங்க டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி நெனச்சு நம்ம எண்ணத்த வந்து ஸ்ட்ராங் பண்றது வந்து ஒரு நாள்ல நடக்கிற விஷயம் கிடையாது. இப்ப எல்லாருமே இந்த விஷயம் பண்ணும்போது 1 நாள், 2 நாள் ரொம்ப தவிப்பா தான் இருக்கும். ஆனா இவங்களுக்கு இந்த விஷயம் வந்து முழுசா அந்த அவேர்னஸோட இருக்கறதுக்கு ஒரு 15லேருந்து 20 நாள் வந்து அவங்களுக்கு டைம் எடுத்துச்சாம். அவ்ளோ நாள் வந்து அவங்க எவ்வளோதான் தன்னைத்தான் வந்து நான் ஹெல்தியா இருக்கேன்னு நெனைச்சாலும், அந்த பயம் அப்படின்றது வந்து திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருந்ததாம். நான் 15 to 20 டேஸ் ஆச்சாம் அவங்களுக்கு. இதுலேருந்து வெளிய வந்து பரிபூரணமா நான் வந்து ஹெல்தியா இருக்கேன் அப்படின்னு வந்து நெனைச்சு, நெகட்டிவ் தாட்ஸ் வராம கண்ட்ரோல் பண்றதுக்கு அவ்ளோ நாள் ஆச்சாம். सेकेंड स्टेप उसमें किताब में हम लोगों को और वो सब में जो हमारे प्रोसेस में ये था कि आपको अपने जो बॉडी का आपका पार्ट में प्रॉब्लम है उसके अंदर में जाके आपको उससे बात करना है, उसका मैसेज पूछना है। तो जब सेकेंड डे में मेडिटेशन में बैठी तब मैं क्या करी, धीरे से ध्यान में सांसों के द्वारा ध्यान से धीरे से अपने अंदर गई और अपने अंदर अपने यूट्रस के अंदर उतर गई और मैं एक छोटी सी सारिका उस यूट्रस के अंदर में खड़ी थी और जाकर के मैं क्या देखती हूँ कि वो यूट्रस पूरी तरह से बंजर जमीन की तरह, जिसमें कोई हरियाली नहीं है, नो ग्रीनरी, जस्ट सूखा जैसा, बहुत सैड टाइप का वहां एनवायरनमेंट था, ग्लूमी टाइप का। और मैं जाके वहां पर बैठ गई
ஸோ இப்போ இந்த இடத்துல செகண்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்றாங்க. இந்த செகண்ட் ஸ்டெப் என்னன்னா, இது ஒரு விதமான இன்னொரு விதமான ப்ராசஸ். இதுல என்ன சொல்றாங்க அந்த புக்ல அப்படின்னா, நாம வந்து நம்ம எந்த பாடி பார்ட்ல நமக்கு ப்ராப்ளம் இருக்கோ, அந்த பாடி பார்ட்க்கு நாம வந்து மெசேஜ் குடுக்கணும். அந்த இடத்துக்கு நாம கான்ஷியஸ வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்ப இவங்க என்ன பண்ணாங்கன்னா, தியானத்துல உட்கார்ந்து அவங்க கான்ஷியஸ வந்து தியானத்துல நெனச்சு, அந்த யூட்ரஸ் தானே இவங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கு. அந்த இடத்துக்கு இவங்க போய் சேர்ந்துட்டாங்களாம். ஸோ அந்த இடத்துல இவங்க சின்ன சாரிகாவா மாறி அங்க இருந்து பார்க்கும்போது, அந்த யூட்ரஸ் எல்லாமே எந்த ஒரு பச்சை பசுமையா இல்லாம ரொம்ப ஆ இதுவா நல்லாவே இல்லாம ஒரு மாரி ட்ரையா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அங்க போயிட்டு அந்த யூட்ரஸ் கூட அவங்க வந்து பேசுறது ஆரம்பிச்சாங்க. जब मैं गई उसके बाद फिर यूट्रस से मैं धीरे धीरे बातें करने लगी। मैंने उसको सबसे पहले तो ग्रैटिट्यूड दिया। क्या ग्रैटिट्यूड दिया? मैंने बोला उनको कि देखो मैं जब से मतलब मेरा एडोलसेंस आया है, मेरा पीरियड्स आया है, तब से आप मेरे लिए काम कर रहे हो। हर महीने मेरे लिए पीरियड्स लेके आ रहे हो। मुझे आप 2-2 सुंदर बच्चों की माँ बनाया आपने। आपने 2 सुंदर बच्चे दिए। इतना आप मेरे लिए काम करते हो। मेरा सारा हार्मोन्स को आप बैलेंस करते हो। लेकिन मैंने कभी भी आपको एक्नॉलेज नहीं किया, आपको कभी भी थैंक यू नहीं बोला, आपको कभी भी प्यार नहीं दिया। तो सबसे पहले तो मैं आपको बहुत-बहुत थैंक यू बोलती हूँ कि आपने इतना सब कुछ मेरे लिए किया है। और इन दोनों हाथों को मैंने यूट्रस पे ऐसे रख के उसको बहुत सारा प्यार दिया। ஸோ இப்ப வந்து இவங்க யூட்ரஸ்க்கு ரீச் ஆயிட்டாங்க இல்லையா? இப்ப யூட்ரஸ் கிட்ட போயிட்டு அவங்க ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சாங்கன்னா, கிராட்டிட்யூட் காட்டுனாங்க. கிராட்டிட்யூட் காட்டிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "நீ வந்து எனக்கு எவ்வளவோ பண்ணியிருக்க. நான் எப்போ மென்சஸ் ஆனேனோ, அதுலேருந்து எனக்கு வந்து பீரியட்ஸ் கரெக்ட்டா வரது. எனக்கு வந்து இப்போ 2 குழந்தைங்க. 2 குழந்தைங்கள பெத்தெடுக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவோ நீங்க ஹெல்ப் பண்ணீங்க. என்னோட பாடியில ஹார்மோன்ஸ் எல்லாமே கச்சிதமா இருக்கிறதுக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணீங்க. ஆனா, நான் இதுவரைக்குமே உங்களுக்கு கொ அ ரிட்டர்ன் ஆக ஒரு அன்பு கூட நான் செலுத்தவே இல்ல. இப்போ வந்து நான் உங்களுக்கு பரிபூர்ணமா வந்து நான் தேங்க் யூ சொல்லிக்கிறேன். என்னோட மனமார்ந்த தேங்க் யூ சொல்லிக்கிறேன். நான் வந்து ரொம்ப இஷ்டமா உங்கள வந்து நான் இது பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு 2 கையும் யுட்ரஸ் மேல வச்சு அவ்ளோ அன்ப வந்து யுட்ரஸ்க்கு வந்து அன்பு அந்த லவ் வந்து பாஸ் பண்ணாங்களாம். और दोनों हाथों को लेकर उसके ऊपर रखकर उसको बहुत सारा प्यार देकर फिर मैं उससे बातें करने लगी। और उसको मैंने पूछा कि आपका क्या पर्पस है इस ग्रोथ को? आपने क्यों आया है मेरे लाइफ में? आप क्यों आए हो मेरे अंदर में? आपका कोई मैसेज हो तो मुझे बताओ। आपका क्या पर्पस है मुझे बताओ। मैं जानना चाहती हूँ, उस पर्पस को मैं फुलफिल करूँगी। ऐसे करके मैं उससे धीरे-धीरे बातें करने लगी और जब भी बैठती थी दोनों हाथों को इसके ऊपर रख के खूब सारा प्यार, ग्रैटिट्यूड और उसका मैसेज मांगने लग गई, उससे दोस्ती करने लग गई। ஸோ இப்ப வந்து இவங்க இதெல்லாம் கேட்டுட்டு, இப்போ அவ்ளோ ஒரு அன்பு செலுத்தி, நான் இப்போ நீங்க வந்து இந்த எக்ஸ்ட்ரா இந்த குரோத் வந்து வந்திருக்கு இல்லையா? இது எதனால நீங்க இந்த மாரி உங்களுக்கு ஆயிருக்கு? இதுல என்ன விஷயம்? அப்படின்னு வந்து அதுகிட்ட கேட்டு, அதோட மெசேஜ் கேட்டாங்களாம். யுட்ரஸ் கிட்ட மெசேஜ் கேட்டாங்க. "இது எதனால ஆச்சு? எதுக்கு ஆச்சு?" அப்படின்னு வந்து எனக்கு மெசேஜ் குடுங்க. இந்த விஷயம் வந்து எனக்கு எடுத்து சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்டுட்டு, நெறைய அன்பும், கிராட்டிட்யூடும் அவங்க வந்து நெறைய அந்த யுட்ரஸ்க்கு வந்து அந்த லவ் எனர்ஜிஸ வந்து பாஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. 2 கையுமே யுட்ரஸ் மேல வச்சுக்கிட்டு, அவ்ளோ அன்பா பேசி, யுட்ரஸ்க்கு அந்த எனர்ஜிஸ் வந்து அவங்க ஃப்ளோ பண்ணிட்டு இருந்தாங்க. उसके बाद हाँ, जब मैं सेकंड डे अपने यूट्रस के अंदर में गई, तो उसी तरह से मैंने छोटी बन के अपनी साँसों के द्वारा जब हम 5 मिनट साँसों पे ध्यान देते हैं ना और इंटेंशन डालते हैं कि मुझे वहाँ जाना है, तो अपने आप ऐसा फ़ील होता है कि हम अंदर चले गए। तो वहाँ जाकर मैं देखती हूँ कि पहले दिन इतना सूखा बंजर था वो, आज उसमें थोड़ी-सी हलचल है, थोड़ा-सा खुशी है, थोड़ी-सी हरियाली है। तो मैंने सोचा कि देखो एक दिन इसको मैंने थोड़ा-सा प्यार दिया, तो बहुत अच्छा फ़ील किया कि देखो मैं इसको अगर रोज़ प्यार दूँगी, तो ये ज़रूर से ठीक हो जाएगा। तो ये आप बताइए कि किस तरह से 1 दिन के अंदर वो यूट्रस खुशनुमा थोड़ा-सा खुशनुमा हो गया?
ம். இப்போ முதல்ல அவங்க யூட்ரஸ் அவங்க வந்து எப்பவுமே யூட்ரஸ் கிட்ட அவங்க டிராவல் பண்ணும்போது என்னன்னா, அ அவங்க மூச்சு காத்த வந்து கவனிச்சுட்டு, மூச்சு காத்து வழியாக அந்த யூட்ரஸ் கிட்ட அவங்க போயிடுவாங்களாம். அதே மாதிரி இப்ப 2வது நாளும் யூட்ரஸ் கிட்ட போகும்போது, அவங்களுக்கு ஒரு அற்புதம் தெரிஞ்சதாம். என்னன்னா, முதல் நாள் வந்து அந்த யூட்ரஸ்ல பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா? ட்ரையா இருந்தது. எதுவுமே ஒரு கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாம ரொம்ப ட்ரையா வேஸ்ட்லேண்ட் மாரி இருந்ததாம். ஆனா, இப்ப ஒரு நாள் அன்பு செலுத்தி, ரொம்ப கிராட்டிட்யூட் காட்டுன உடனே, இப்ப 2வது நாள் போகும்போது, அந்த யூட்ரஸ் கொஞ்சம் அற்புதமா மாறியிருக்காம். அந்த மாதிரி மாறுன அப்புறமா சோ இதே மாரி அவங்க அன்பு ஒரு நாள் நான் அன்பு செலுத்தின உடனே, இவ்ளோ மாற்றம் வந்து என்னால பார்க்க முடிஞ்சது. அப்போ இன்னும் நான் நெறைய அன்பு செலுத்தினா, இங்க வந்து எவ்ளோ அற்புதமா மாறும் அப்படின்றது அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வந்தது. இப்ப 2வது நாளுக்கு ஒரு நாள் வந்து ரொம்ப எதுவுமே இல்லாத இருந்த யூட்ரஸ் வந்து 2வது நாளுக்கே அற்புதமா அதுல கொஞ்சம் என்ன சொல்றது? ரொம்ப ட்ரையா இருக்கிறது கொஞ்சம் அற்புதமா மாறியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எஸ். तो इस तरह से धीरे धीरे हम ये करते रहे, मेडिटेशन का ड्यूरेशन बढ़ा दिया फर्स्ट। सेकंड, उस फ्रीक्वेंसी में रहना कि भाई जो मैं पूरी तरह से हील्ड हूँ, मेरे को अभी कुछ नहीं है, मैं पूरी तरह से नॉर्मल हूँ, पूरी तरह से हील्ड हूँ। 24 घंटे इस अवेयरनेस में रहना, अपने आप को उस हील्ड फ्रीक्वेंसी में मेंटेन करना। और थर्ड, अपने यूट्रस को रोज प्यार देना, रोज ग्रेटिट्यूड देना, और उससे बातें करना, उसका पर्पस पूछना, और लिटरली इन दोनों हाथों को उसके ऊपर में ऐसे रख के उसको रोज फील करना। இப்போ அடுத்து என்ன பண்ணாங்கன்னா, எப்பவுமே அவங்க தியானம் பண்ணும்போது 2 கையுமே யூட்ரஸ் மேல வச்சுட்டு, அதுக்கப்புறமா அவங்க தியானம் பண்ற நேரத்த வந்து அதிகப்படுத்திட்டாங்க. தியானம் நேரத்த அதிகப்படுத்திட்டு, அதுக்கப்புறமா அவங்க அந்த கிராட்டிட்யூட் இதெல்லாம் காட்டுறதும் அதிகம் பண்ணிட்டாங்க. அந்த அவேர்னஸும் எப்பவுமே அவங்க வச்சுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தியானம் 3 திங்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் மெடிடேஷன் அதிகமா பண்றாங்க. அதுக்கப்புறமா 24 மணி நேரமும் இதே அவேர்னஸ்ல இருக்கணும். அதுக்கப்புறமா யூட்ரஸ்க்கு அ அன்பு அளவில்லாத அன்ப வந்து குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. फिर फोर्थ क्या किया, जो डाइट इधर उधर हो गया था वो डाइट पे ध्यान दिया, क्योंकि मैं एक न्यूट्रिशनिस्ट और डाइटिशियन भी हूँ, और नेचुरोपैथी का भी इस साल मैंने फाइनल ईयर का एग्जाम दिया है। तो उस टाइम पे तो मेरे लाइफ में नेचुरोपैथी नहीं आया था, लेकिन न्यूट्रिशन और डाइटिशियन का मेरे पास ज्ञान था। तो जो भी मैंने उस टाइम पे पढ़ा कि यूट्रस रिलेटेड या ये रिप्रोडक्टिव सिस्टम रिलेटेड जो भी प्रॉब्लम्स में जो जो डाइट है, वो सब मैंने स्टार्ट कर दिया। जैसे उन्होंने हमारे डाइट में ये था कि मुनक्का और केसर, आपको पता नहीं साउथ इंडियन लैंग्वेज में क्या बोलेंगे उसको, मुनक्का जो बड़ी वाली किशमिश होती है वो, और केसर जो येलो कलर का होता है, आई डोंट नो व्हाट टू से, केसर, वो सब खाना स्टार्ट किया। और जो भी हमारे उस टाइम पे यूट्रस रिलेटेड प्रॉब्लम्स में जो भी डाइट है, वो सब चेंजेस किए। अपना नॉर्मल जो एक्सरसाइज मेरा भंग हो गया था, उस पे काम करने लगी। और क्या होता है, जैसे कि पहले इतना बोलेंगे फिर डाइट के बारे में बोलूंगी। जैसे पहले क्या होता था, कोई भी कुछ सपोज खाना बनाने का मन नहीं कर रहा है, फंक्शन से आई हूँ तो चलो सब मिलके पिज्जा खा लेते हैं, ऑर्डर कर लेते हैं, या कोई कुछ दे दिया चटपटा तो खा लिया। लेकिन उस वक्त मैं क्या की, उस वक्त एकदम जैसे कि कोई अगर आप मुझे दे रहा है कुछ पिज्जा टाइप का कुछ दे रहा है या कुछ कर रहा है, तो मैं स्ट्रिक्टली नहीं, मुझे नहीं खाना है, क्योंकि अभी मुझे ये मैं जिद में हूँ कि मुझे अपने आप को हील करना है। तो मैं मना कर देती थी, अपना डाइट का पूरा ख्याल रखती थी, अपना एक्सरसाइज का पूरा ख्याल रखने लगी, और अपने पूरे डेली रूटीन में अपने डेली रूटीन को बहुत ही हेल्दी फिर से बना दिया था, जैसा पहले था मेरा। இப்போ இவங்க 4வதா வந்து டயட் அப்படின்ற இடத்துல வந்து சரியா இது குடுக்காம இருந்தாங்களாம். கொஞ்சம் கவனம் குடுக்காம இருந்தாங்க. இவங்க வந்து ஏற்கனவே நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிஸ்ட், அதுக்கப்புறமா நேச்சுரோபதியும் ஒரு டிப்ளமோ ஏதோ பண்ணியிருக்காங்க. அதனால அந்த நியூட்ரிஷன் அண்ட் டயட் எல்லாம் தெரிஞ்சதால, இதுக்கு நாம எப்படி டயட் எடுத்துக்கணும் அப்படின்ற கவனம் செலுத்தி, அவங்க வந்து குங்குமப்பூவும், அப்புறமா ட்ரை கிரேப்ஸ் எல்லாமே அவங்க வந்து எடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கும் இன்னும் இதுக்கெல்லாம் தேவையான கரெக்ட்டான டயட் வந்து தெரிஞ்சுக்கிட்டு, அத ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ரெகுலர் எக்சர்சைஸும் இவங்க இது எல்லாமே இப்ப ஸ்கிப் ஆயிடுச்சு இந்த டைவர்ஷன்ல. சோ இப்போ எதெல்லாம் அவங்க ஸ்கிப் பண்ணாங்களோ, அது எல்லாமே திரும்ப ரொட்டீன் லைஃப்ல
ப்ராப்பர் டயட், ப்ராப்பர் எக்ஸசைஸ் எல்லாமே கொண்டு வந்தாங்க. तो जब क्या होता है, जब हम अपने आप को प्यार नहीं करते हैं तो कोई भी हमको कुछ जंक फूड ऑफर करे तो हमको तो अपने से प्यार नहीं है तो हम खा लेते हैं ना। जैसे मैं अपने बच्चे को अगर प्यार करती हूँ, वो मुझे बोले कि मम्मी मुझे रोज पिज्जा खाना है और चिप्स खाना है, तो क्या मैं उसको दूंगी? नहीं दूंगी ना, क्योंकि मुझे पता है उसके लिए खराब है और मैं उसको प्यार करती हूँ। लेकिन क्योंकि मेरे खुद से हम उस टाइम पे प्यार नहीं था, तभी तो मैं कुछ भी जंक फूड खा लेती थी। लेकिन जब रोज यूट्रस को प्यार देने लगे तो खुद से भी तो प्यार हो गया, खुद के शरीर से। तो वही जंक फूड जो को सामने से मुझे देता था, तो जैसे मुझे पता है मेरे बच्चे के लिए ये खराब है, मैं उसको नहीं दूंगी, वैसे मुझे ये भी पता है कि मैं खुद के लिए खराब है, और क्योंकि अब मैं अपने से प्यार कर रही हूँ तो मैं स्ट्रेट अवे मना कर देती थी कि नहीं, मैं ये जंक फूड नहीं खाऊंगी। இப்போ யாராவது ஜங்க் ஃபுட் குடுக்கும்போது, நாம வந்து ஆ நம்ம மேல நமக்கு அந்த அவேர் இல்ல அப்படின்னும்போது நாம சாப்ட்டுருவோம். இப்ப வந்து அவங்க அந்த யூட்ரஸ் கிட்ட அன்பு செலுத்துறதும், உடம்புல அன்பு செலுத்துறதும், இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணும்போது, ஜங்க் ஃபுட் எல்லாமே உடம்புக்கு ஆகாது அப்படின்னு தெரிஞ்சு, அந்த உடம்பு மேல இருக்கிற அன்புல யார் எந்த ஜங்க் ஃபுட் குடுத்தாலும் அவங்க சாப்பிடாம இருந்தாங்க. இப்ப குழந்தைகள் வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி ஜங்க் ஃபுட் கேட்டாலும், நம்ம வந்து அது கரெக்ட்டான ஃபுட் இல்ல அப்படின்னு சொல்லி நாம குடுக்க மாட்டோம் இல்லையா? அதே மாதிரி நம்ம உடம்புக்கும் அது ஆகாதுன்னு தெரிஞ்சதுன்னா, யாராவது குடுத்தாலும் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. बच्चा का पता है कि बच्चे को जब हम प्यार करते हैं तो नहीं देते हैं, तो खुद से हमको प्यार नहीं होता तभी तो हम ये सब खाते हैं। तो जब खुद से प्यार करेंगे तो जैसे बच्चे को नहीं देते वैसे खुद को भी नहीं देंगे। பசங்கள வந்து நாம வந்து எவ்ளோ அன்பா பார்த்துக்கிறோம். அதனால அவங்களுக்கு இந்த மாரி ஜங்க் ஃபுட் வந்து குடுக்க மாட்டோம். இப்போ நம்மள நாம நம்ம மேல நாம அன்பு செலுத்தல அப்படின்னா, நமக்கு வந்து இந்த விஷயங்கள் வந்து புரியாது. நாம எது வேணா அது சாப்பிடலாம். இப்போ அவங்களுக்கு அவங்க அன்பு செலுத்துறத ஆரம்பிச்ச அப்புறமா, அவ்ளோ அன்பான இந்த உடலுக்கு தேவையில்லாதது குடுக்கக் கூடாது அப்படின்றது ரொம்ப அற்புதமா அவங்களுக்கு புரிய வந்தது. ये सब करते-करते अब मुझे महीने 2 महीने हो चुके थे और सडनली एक दिन हस्बैंड आके बोल रहे हैं कि देखो तुमने जो टाइम माँगा था वो पूरा हो गया है और अब हम डॉक्टर के पास जाएँगे। और इस महीने 2 महीने में हस्बैंड ने पूरा सपोर्ट किया, बच्चे पूरा सपोर्ट करते थे जब मैं मेडिटेशन में, और हम लोग ने किसी को भी नहीं बताया था, बच्चों तक को नहीं बताया था। लेकिन हस्बैंड ने बच्चों को बोला मम्मी अगर अभी 2-3 घंटा मेडिटेशन कर रही है तो कोई भी डिस्टर्ब नहीं करेगा। वो बच्चों को भी देख लेते थे और बाहर ये भी देखते थे कि मुझे डिस्टर्ब ना हो। तो उन तीनों का पूरा सपोर्ट रहा, लेकिन हमने अपने फैमिली में किसी को भी नहीं बताया। मैंने बोला ये 2 महीना अपने ऊपर जो करना है करूँगी, फिर टेस्ट करूँगी, फिर होगा तो बताऊँगी, नहीं तो नहीं बताऊँगी। இப்போ இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கும்போது, அவங்களுக்கு 2, 3 மாசம் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த மாரி ஆன உடனே ஹஸ்பண்ட் வந்து, "நாம இப்போ போலாமா?" அப்படின்னு கேட்டாங்க. இப்போ இந்த 2, 3 மாசம் பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்ல அவங்க கணவரும், குழந்தைங்களும் அவ்ளோ நல்லா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்களாம். இவங்க எவ்ளோ நேரம் தியானம் பண்ணாலும், இவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு குழந்தைங்க கிட்ட அழகா எடுத்து சொல்லி, யாருமே வந்து டிஸ்டர்ப் பண்ணாம, அவங்களோட இதுக்கு வந்து ஃப்ரீடம் குடுத்து, அவங்களுக்கு அற்புதமா அவங்க நல்லா ப்ரிப்பேர் பண்றதுக்கு எல்லாருமே கோஆப்பரேட் பண்ணாங்க. கணவரும், குழந்தைகளும் எல்லாருமே. இப்போ இந்த 2, 3 மாசம் கழிச்சு, இதெல்லாம் பண்ண அப்புறமா நான் டெஸ்ட்டுக்கு வரேன். அப்போ டெஸ்ட்டுக்கு அப்போ இருந்துச்சுன்னா நாம எல்லாருக்கும் சொல்லலாம். அதுவரைக்கும் நாம யாருக்குமே சொல்ல வேண்டாம். அப்படின்னு வந்து அவங்க வந்து சொன்னாங்க. तो फिर अब हस्बैंड बोले कि अब चलो अब हो गया है, 2 महीना हो चुका है इस बात को, अब हमको देर नहीं करनी चाहिए, हमको टेस्ट करने चलना चाहिए। और अब मैं भी तैयार थी। अब मैं भी तैयार थी कि हाँ, अब मुझे जाके टेस्ट करना है। और मन में बहुत डर, भय ऐसा सब लेके जैसा एग्ज़ाम देने जाते हैं ना, वैसा करके हम गए डॉक्टर के पास टेस्ट कराने के लिए। சோ இப்ப வந்து அவங்க வீட்ல வந்து அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. இனிமே வந்து டெஸ்ட் எடுத்து இருந்தா தான் சொல்லணும். எல்லாமே பண்ணிட்டு, அ நான் இவ்ளோ எல்லாம் பண்ணேன். இனிமே எதுவும் இனிமே வந்து டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு டெஸ்ட்டுக்கு போலான்னு வந்து 2 பேரும் முடிவெடுத்தாங்க. जब टेस्ट कराने गए तो मेरी डॉक्टर ने पूछा कि आपको क्या प्रॉब्लम है? वो अल्ट्रासाउंड जो करते हैं ना पेट के ऊपर ऐसे रख के, तो उन्होंने पूछा ஆமா. आपको क्या प्रॉब्लम है? तो मैंने बोला कि ऐसे उसमें एक तो लास्ट टाइम एंडोमेट्रियम में ग्रोथ आया था, तो मुझे बस वो चेक करना है कि ग्रोथ का क्या मतलब है, क्या पोज़ीशन है उसका। तो डॉक्टर मुझे ऐसे चेक करके बोल रही है कि क्या प्रॉब्लम है? आप फिर से बताइए, एंडोमेट्रियम में तो मुझे ग्रोथ दिख रहा नहीं है। आप बताओ कि क्या प्रॉब्लम है? ठीक से बताओ।
ஸோ இப்போ டாக்டர் கிட்ட செக் பண்றதுக்கு போனாங்க. அந்த அல்ட்ராசவுண்ட் பண்ணும்போது வயித்துல இது பண்ணி பார்ப்பாங்க இல்லையா? ஸோ டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு, "உனக்கு என்ன ப்ராப்ளம்? எதுக்காக வந்திருக்க?" அப்படின்னு வந்து கேட்டாங்களாம். இவங்க வந்து யுட்ரஸ்ல அந்த எக்ஸ்ட்ரா குரோத் எண்டோமெட்ரிக் குரோத் வந்திருக்கு அப்படின்னு வந்து சொன்னா, அவங்களுக்கு சரியா புரியல. "இன்னொரு வாட்டி சொல்லு" அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கப்புறமா அவங்க செக் பண்றாங்க. திரும்ப கேட்கறாங்க, "உனக்கு என்ன ப்ராப்ளம்?" அப்படின்னு கேட்கறாங்க. तो मैंने कहा कि डॉक्टर साहब ठीक से चेक करिए, मैं आपको बोल रही हूँ कि मेरे इसमें तो ग्रोथ था, आप ठीक से देखिए वो ग्रोथ का क्या पोजीशन है, क्योंकि मुझे बोल रही ग्रोथ नहीं दिख रहा, मुझे विश्वास नहीं हो रहा है। मैंने उनको बोला कि डॉक्टर साहब ठीक से देखिए, मुझे एंडोमेट्रियम में एक ग्रोथ था, आप ठीक से देखिए, देख के मुझे बताइए उसका क्या पोजीशन है। இவங்க வந்து டாக்டருக்கு வந்து புரியல. அவங்க திரும்ப கேட்கறாங்க. "என்ன ஆச்சு? உங்களுக்கு என்ன ஆச்சு? எதுக்கு இந்த டெஸ்ட் எடுக்குறீங்க?" அப்படின்னு. இவங்க வந்து சொல்றாங்க, "அங்க வந்து எண்டோமெட்ரில வந்து குரோத் இருக்கு. அந்த குரோத்தோட பொசிஷன் என்ன இருக்கு? பார்த்து சொல்லுங்க." அப்படின்னு வந்து இவங்க சொல்றாங்க. திரும்ப டாக்டர் வந்து "என்ன ஆச்சு? என்ன ஆச்சுன்னு?" கேட்கறாங்க. இவங்க வந்து "எனக்கு புரியல. நீங்க பாருங்க. கரெக்ட்டா செக் பண்ணி பாருங்க. அங்க குரோத் இருக்குன்னு சொன்னீங்க. அந்த குரோத்தோட நிலைமைய பாருங்க." அப்படின்னு வந்து திரும்ப திரும்ப இவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க. तो मेरी डॉक्टर ने कहा इसमें कोई ग्रोथ नहीं है, ऐसा कैसा हो सकता है कि 2 महीने पहले ग्रोथ है इतना मिलीमीटर का और अभी कोई ग्रोथ नहीं है, मुझे तो कोई भी ग्रोथ नजर नहीं आ रहा है, ऐसा करके डॉक्टर ने बोला। और वो बोलते ही मुझे विश्वास नहीं हो रहा था कि ये हो गया है, और मैं एकदम जोर जोर से रोने लगी खुशी के मारे। और मुझे जब भी मैं वो सिचुएशन में जाती हूँ, वो अपना माइंड आज तक भी जितने बार वो सिचुएशन को मैं सोचती हूँ कि ये हो गया है, मैं पता नहीं अपने आप को कंट्रोल कर ही नहीं पाती, मुझे वो खुशी वो रोना आने लगता ही लगता है। இப்போ டாக்டர் வந்து, "நீ என்ன சொல்ற? எனக்கு புரியவே இல்ல. இங்க எதுவுமே எனக்கு கண்ணுக்கு தெரியல." அப்படின்னு 2 மாசம் முன்னாடி குரோத் இருக்குன்னு சொல்ற. ஆனா இப்போ வந்து அது எதுவுமே கண்ணுக்கு தெரியல. 2 மாசம் முன்னாடி இருக்கிற குரோத் இருக்குன்னா, அது இப்பவுமே இருந்தாகணுமே. இப்ப எதுவுமே கண்ணுக்கு தெரியலையே அப்படின்னு சொன்ன உடனே, இவங்களுக்கு ஒரே சந்தோஷம் ஆயிட்டு, சந்தோஷத்துல அப்படியே அழுகுறாங்க. அப்படியே அவங்க ஏதேதோ ஆகுது அவங்களுக்கு. நிஜமாவா? எதுவுமே இல்லையா? அவ்ளோ ஹேப்பியா அவங்க ஃபீல் பண்றாங்க. டாக்டர் வந்து எதுவுமே இல்ல, நார்மலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. और फिर मैं बाहर रोते-रोते आई और अपने हस्बैंड को बोली, मेरे हस्बैंड को बहुत टेंशन था, लेकिन हस्बैंड लोग कभी दिखाते नहीं अपना टेंशन, लेकिन मैं जैसे ही उनको बोली, वो भी खुशी के मारे रोने लग गए और बहुत खुशी से हम दोनों ने एक-दूसरे को गले लगाया और हमको ये विश्वास ही नहीं हो रहा था कि ये हो गया है, हमारा कैंसर जा चुका है। அவங்க வந்து வெளிய சந்தோஷமா வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஹஸ்பண்ட்க்கும் ரொம்ப பயம் இருந்தது. ஆனா அவங்க வெளிய காட்டிக்க மாட்டாங்க. நான் இந்த விஷயத்த சொன்ன உடனே, அவங்க ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டு, அவங்களும் அழ ஆரம்பிச்சுட்டாங்க. 2 பேரும் அந்த அழுதுட்டு எமோஷன்ல கட்டிப்புடிச்சு, அவ்ளோ சந்தோஷமா எங்களுக்கு என்ன என்ன ஆச்சு? என்னதான் பண்ணணும்ன்ற தெரியாம அவ்ளோ ஒரு அற்புதமான நிலையில நாங்க இருந்தோம் அப்டின்றாங்க. फिर उसके बाद जब हम घर आ रहे थे, तो हम बहुत खुश थे, अब तो हमको किसी को बताने की जरूरत नहीं थी, लेकिन मन में ऐसा विश्वास आना भी एक तो बड़ी बात है कि कुछ नहीं जानते हो लेकिन आपको कुछ मिला और आपने उसको किया और फिर वो हो गया। वो लेके घर आए हम, और घर आते आते ना मुझे जैसे दिमाग में ऐसा जैसा कुछ को बोला, जैसे क्या बोला कि ये जो है आपको ये दिया गया है क्योंकि आपको ये जो बताना है लोगों को, सब ये डॉक्टर और दवाई के चक्कर में फंसे हैं, तो आपको ये एक्सपीरियंस इसलिए दिया है ताकि आप इसको शेयर करके दूसरों को हेल्प करो, क्योंकि आपको जब तक दोगे नहीं तो आप ऑथेंटिकली नहीं बोल पाओगे ना, कहीं से पढ़ के बोल दिया तो अलग है, खुद के साथ जब हुआ तब बोलोगे तो सब समझेंगे ना, उसीलिए आपको दिया है तो आप इसको बताओ सबको। वैसा करके ம். दिमाग में अंदर ऐसा जैसे मास्टर्स बोलते ना वैसा आया। तो मैं बोली ம். हाँ मास्टर्स मैं बताऊंगी, मैं सबको बताऊंगी इसके बारे में, और मैं सबको इसका ये डॉक्टर्स के चंगुल से बाहर निकालूंगी। இப்போ இவங்க இந்த விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வர ஆரம்பிச்சாங்க. வீட்டுக்கு வர வழியில அவங்களுக்கு ஒரு மெசேஜ் மாரி மைண்ட்ல வந்து ஒரு ஃபிளாஷ் ஆச்சாம். அந்த ஃபிளாஷ்ல என்ன தெரிஞ்சதுன்னா, இந்த மாரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஏன் குடுத்தாங்க அப்டின்னா, இந்த ஹீலிங் எனர்ஜிஸ், இந்த ஹீலிங் பவர்ஸ பத்தி நீங்க மத்தவங்களுக்கு சொல்லணும். இந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க ஒரு புத்தகத்துல படிச்சு, அது மத்தவங்களுக்கு சொல்லும்போது, அதுல வந்து ரொம்ப எஃபெக்ட் இருக்காது. இப்போ இந்த மாரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பண்ணி, உங்களுக்கு இந்த விஷயம், இந்த ஹீலிங்கால வந்து நீங்க தியானத்தால
இந்த அவேர்னஸால இந்த இந்த விஷயங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணி நீங்க குணப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்க அடுத்தவங்களுக்கு சொல்லும்போது அது ரொம்ப பவர்ஃபுல்லா அதுல ரீச் இருக்கும். சோ இந்த விஷயம் வந்து நீங்க இந்த ஹீலிங் பவர்ஸ் எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்றது தான் உங்களோட உங்களோட ஒரு இது. அதுக்கு தான் உங்களுக்கு இந்த மாரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கு. நீங்க இந்த விஷயத்த எல்லா மக்களுக்கும் சொல்லணும் அப்படின்னு வந்து ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் அவங்களுக்கு வந்தது. तो मास्टर्स को उस टाइम बोल दिया मैं बताऊंगी, लेकिन जब मैं घर आ गई ना तो फिर वही घर मतलब धीरे धीरे फिर वो भूलने लग गए, फिर घर का काम, फिर ऑफिस जाना, फिर बच्चों को देखना, ऐसे ऐसे करके मैं पूरा भूल गई कि मुझे इसको बताना है। उसी टाइम मैंने बोला था, लेकिन फिर नॉर्मल लाइफ में आ गई और इतनी बेवकूफ हूँ, इतनी रेस्पॉन्सिबल हूँ कि मैंने किसी को कुछ नहीं बताया, अपना नॉर्मल लाइफ जीने लग गई। சோ, இப்ப இந்த மெசேஜ் எல்லாம் அவங்களுக்கு வந்திருக்கு. திரும்ப வீட்டுக்கு வந்த உடனே இப்ப எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு இல்லையா? யாருக்கும் எதுவும் சொல்லல. அவங்க திரும்ப அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட ஆபீஸ், அவங்களோட வேலைகள், இந்த ரொட்டீன் லைஃப்ல வந்து முழுகி போயிட்டாங்க. அதுல முழுகிட்டு எல்லாமே மறந்துட்டாங்க. அவங்க சொல்றாங்க, நான் என்ன ஒரு ஆ எல்லாமே மறந்துட்டு, நான் ஒரு இவ்ளோ இவ்ளோ அற்புதம் நடந்த விஷயமே மறந்துட்டு, ரொட்டீன் லைஃப்ல நான் வாழ ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லாம இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. उसके बाद क्या हुआ, साल भर के अंदर ही अंदर फिर से जब हम लोग ना, मैं और मेरे हस्बैंड रूटीन चेकअप एक बार कराते हैं साल में, ऐसे ही बस कराते हैं, हमारा ऐसी ही आदत है, क्योंकि एक बार किसी ने कहा था कि साल में एक बार आपको कराना चाहिए। तो फिर जब रूटीन चेकअप कराया तो फिर से मेरे रिपोर्ट्स में आया कि मुझे थायराइड आया है। मैं फिर से चकमा में आ गई, मैं बोली अरे वो अच्छा लाइफस्टाइल है, योगा एक्सरसाइज सब कुछ है, ये थायराइड वो तो एक लाइफस्टाइल डिजीज है, मुझे थायराइड कहाँ से आ गया, ऐसा करके मैं फिर से सोची। और लेकिन इस बार मुझे कोई डर नहीं है। क्यों डर नहीं है? क्योंकि मुझे अभी पता है कि मुझे क्या करना है। ठीक है। சோ, இப்போ இவங்களுக்கு இந்த மாரி ஆயிடுச்சு. அவங்களுக்கு வந்து 1 வருஷம் இப்படியே போயிடுச்சாம். எப்பவுமே 1 இயர்க்கு ஒரு வாட்டி அவங்க பாடி செக்கப் எல்லாமே வந்து பண்ணுவாங்களாம். சோ, அது மாதிரி பண்ணும்போது திரும்ப ரிப்போர்ட்ஸ்ல என்ன ஆச்சுன்னா, தைராய்டு இருக்கு அப்படின்னு வந்து ரிப்போர்ட்ல வந்ததாம். இவங்க திரும்ப என்னடா நாம இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா வாழ்றோம், எல்லாமே கரெக்ட்டா கச்சிதமா பண்றோமே, திரும்ப இந்த மாரி தைராய்டே வந்திருக்கு அப்படின்னு வந்து நெனைக்கிறாங்க. ஆனாலும் எது வந்தாலும் எனக்கு இப்ப வந்து டெக்னிக் தெரிஞ்சிருச்சு. எது வந்தாலும் என்னால குணப்படுத்திக்க முடியும் அப்படின்னு வந்து திரும்ப நெனைக்கிறாங்க. तो फिर अभी तो मुझे डर नहीं है, तो फिर मैंने वही सब प्रोसेस किया, ध्यान बढ़ाया फ्रीक्वेंसी में कि मैं पूरी तरह से हील्ड हूँ। थर्ड डाइट एक्सरसाइज, और फोर्थ वो थायराइड ग्लैंड को जाके उसको पकड़ के प्यार देना, उसको ग्रैटिट्यूड करना, ये सब। लेकिन उसके पहले मैंने डॉक्टर साहब से, हमारे अपार्टमेंट में डॉक्टर साहब है, उनको वैसे बोला कि थायराइड आया है, तो उन्होंने बोला इमीडिएट मेडिसिन स्टार्ट कर दो, वरना आप मोटे हो जाओगे, बाल झड़ने लग जाएंगे और फिर वो कंट्रोल में नहीं आएगा। मैं बोली डॉक्टर साहब अभी मेडिसिन नहीं लूंगी, महीना 2 महीना जाने दो, फिर हम देखेंगे। उसके बाद मैं ये सब ऐसा सब करने लगी, यही चारों चीज मैं ये करने लगी। திரும்ப வந்து இவங்களுக்கு தெரியும் இல்லையா? எது எப்படி பண்ணணும் அப்படின்னு. அதே மாரி பண்ணிக்கலாம். நாம ஆனா இந்த வாட்டி இவங்களுக்கு எந்த பயமும் இல்ல. ஏன்னா எப்படி நாம வந்து ஹீல் பண்ணா சரியாயிடும். திரும்ப அவங்களோட தியான நேரத்த அதிகப்படுத்தி, அவங்க தைராய்ட் கிளாண்ட்ஸ் மேல 2 கையும் வச்சுக்கிட்டு, அதுக்கு இப்போ அவேர்னஸோட எனக்கு எதுவும் இல்ல. ஃபர்ஸ்ட் எப்படி நெனைச்சாங்களோ, அதே மாரி நெனைச்சு அவங்க தியானம் பண்ண ஆரம்பிச்சாங்க. டாக்டர் வந்து இதுக்கு வந்து நீங்க மெடிசின் எடுக்கணும். மெடிசின் எடுக்கலன்னா நீங்க குண்டாயிடுவீங்க. உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொன்னாலும், இல்ல 1, 2 மந்த்ஸ் என்னோட போக்குல என்ன விட்டுருங்க. அதுக்கப்புறமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. तो फिर अब मैं कर तो रही थी ये सब, लेकिन जब मैं नीचे वॉक पे जाती थी तो हमारे अपार्टमेंट में डॉक्टर साहब है, तो वो मुझसे पूछते थे तुम दवाई ले ली हो? मैं बोलती नहीं सर डॉक्टर साहब मैं नहीं ली हूँ। तो वो मुझे हर समय डांटते थे, पता नहीं ये क्या करती है तू, ध्यान सिखाती रहती है, ध्यान करती है, मेडिसिन नहीं लेती, कुछ हो जाएगा तो मेरे पास मत आना, ऐसे बोलती थी। मैं उनका सुन लेती थी, लेकिन मैं कुछ बोलती नहीं थी, क्योंकि अभी मुझे पता है क्या करना है। तो मैं मेरा अपने में मस्त रहती थी। அவங்க இப்போ அபார்ட்மெண்ட்ல வாக்கிங் போகும்போது, அவங்க டாக்டர் வந்து பார்ப்பாங்களாம். "நீ வந்து மெடிசின் எடுத்தியா?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் எடுக்கல" அப்படின்னு சொன்னா, "நீ என்ன எல்லாருக்குமே தியானம் சொல்லிக் குடுக்குற, உனக்கு எல்லாமே தெரியும். அப்படி தெரிஞ்சும் நீ வந்து மெடிசின் எடுக்கல. திரும்ப ஏதாவது ஆச்சுன்னா, நீ வந்து திரும்ப என்கிட்ட புலம்பக்கூடாது" அப்படின்னு வந்து டாக்டர் சொன்னாங்க.
பட் ஆனாலும் இவங்களுக்கு தெரியும் இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ எது வந்தாலும் என்ன பண்ணணும் இவங்களுக்கு தெரியும். சோ அவங்க பண்றது அவங்க கரெக்ட்டா அதே மாரி பண்ணிட்டே இருந்தாங்க தியானத்துல. फिर क्या हुआ जब हम नेक्स्ट, फिर इसके बारे में भूल गए। फिर जब नेक्स्ट हम टेस्टिंग कराए, मैं भूल भी गई कि ये सब ऐसा हुआ है। जब नेक्स्ट टेस्टिंग कराए तब मेरा थायराइड नॉर्मल आया। जब थायराइड नॉर्मल आया तब मुझे क्या है, उसी टाइम थायराइड नॉर्मल आने का तो खुशी है, लेकिन सबसे पहले मैं क्या खुशी कि डॉक्टर साहब को फोन करके बोलूंगी। उनको फोन करके बोला, डॉक्टर साहब मेरा थायराइड नॉर्मल आया है। तो बोले कि ये क्या तू पागल है क्या, मेडिसिन के बिना कोई थायराइड नॉर्मल आता है क्या? तू जा अच्छा से जो लाल पैथ लैब है ना जहां मैं बैठता हूँ वहीं टेस्टिंग करा। मैं बोली डॉक्टर साहब जहाँ लाल पैथ लैब है ना जहाँ आप बैठते हैं मैंने वहीं टेस्टिंग कराया और वहीं नॉर्मल आया। तो बोलते ठीक है देखेंगे बाद में, कभी आ देखेंगे करके मैं खुशी से सबसे पहले उनको फोन की। वो मुझे ध्यान बोलते मेडिसिन खाने ना, तो मैं उनको पहले बताऊंगी कि कैसे ये नॉर्मल आ गया बिना मेडिसिन के। சோ இப்ப அதே மாதிரி அடுத்த வாட்டி இவங்க டெஸ்ட் பண்ணும்போது என்ன தெரிஞ்சதுன்னா, அப்போ தைராய்டு கூட சரியாயிடுச்சு அப்படின்னு வந்தது. அப்போ வந்து இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, முதல்ல நான் டாக்டருக்கு தான் ஃபோன் பண்ணி சொல்லப் போறேன் அப்படின்னு வந்து டாக்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்ல உடனே, "நீ எங்க டெஸ்ட் பண்ண?" அப்படின்னு சொல்லி அவங்க எப்பவுமே பண்ற இடத்துல பண்ணியா அப்படின்னு கேக்குறாங்க. அதே இடத்துல தான் நான் டெஸ்ட் பண்ணேன். ஆனா, இப்ப எதுவுமே எனக்கு இல்ல. மருந்து மாத்திரை இல்லாம எப்படி சரியாச்சுன்னு டாக்டருக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஷன் ஆயிடுச்சாம். ஆனா சரி, சரி நான் அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணிட்டாங்களாம். तो फिर डॉक्टर साहब भी एकदम भग-भगा गए। फिर वो बोले कि ठीक है देखेंगे बाद में, उनको भी विश्वास नहीं हुआ। फिर उसके बाद क्या हुआ, जब थायराइड हील हो गया ना तो देखो उसी टाइम पे मुझे ना पहले जब ये हुआ था ना, क्या बोलते हैं जब यूट्रस हील हुआ था, तो उसी टाइम पे बाद में ऐसा ये डाउट था कि हो सकता है कोई कोइंसिडेंस हुआ हो। देखो आदमी का कितना नेगेटिव थिंकिंग है, नहीं हो सकता है कि कोई रिपोर्ट में गड़बड़ हुआ हो, ऐसा था। लेकिन जब ये थायराइड हील हुआ तब मुझे 100% विश्वास हुआ कि नहीं ये कोई कोइंसिडेंस नहीं है, कि कोई रिपोर्ट में प्रॉब्लम नहीं है। तो मेरे साथ 2 बार हो चुका है, मैंने अभी ये 100% ये काम करेगा ये प्रोसेस। तो आदमी खुद हील हुई हो यूट्रस से, लेकिन खुद भी नेगेटिव थिंकिंग में हो कि नहीं हो सकता कोइंसिडेंस ये वो। लेकिन जब सेकंड टाइम हुआ तब जाके मुझे कॉन्फिडेंस आया कि नहीं ये ப்ராசஸ் काम करेगा। சோ இப்ப இவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து யூட்ரஸ்ல ப்ராப்ளம் வந்தது இல்லையா? அப்போ வந்தது செக் பண்ணாங்க. திரும்ப மெடிடேஷன்ல ஹீல் பண்ணிக்கிட்டு திரும்ப செக் பண்ணும்போது இல்லையா? இவங்க வந்து சம்டைம்ஸ் நெகட்டிவ் தாட் வருமா? இது வந்து ஏதாவது ரிப்போர்ட் மாறி நமக்கு வந்துருச்சு. நம்மளே தெரியாம இல்லாதது இருக்குன்னு நெனைச்சோமோ? அப்படின்னு வந்து சில தாட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்ததாம். ஆனா, இந்த வாட்டி தைராய்டு வந்து திரும்ப அதே மாதிரி ஹீல் ஆன அப்புறமா இவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்து ரொம்ப நல்லா வந்துருச்சாம். இந்த ப்ராசஸ் வந்து இந்த ஹீலிங் ப்ராசஸ் அற்புதமா வேலை செய்யுது. இதே மாதிரி நாம யார் செஞ்சாலும் வேலை செய்யும் அப்படின்ற இவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் கச்சிதமா வந்துருச்சு. उसी टाइम पे ना फिर से वो जो नॉकिंग आया था ना, यूट्रस हील हुआ था जब, वही मास्टर्स बोले कि देखो तुमको बोला गया था इसको शेयर करने के लिए, तुमने शेयर नहीं किया तो फिर से तुमको दिया गया। अब लेकिन तुमको ये प्रोसेस को शेयर करना है, इस बार तुम शेयर करो इसको, यही इसका पर्पस था। बोले हाँ मास्टर्स मुझे भूल हो गया है, मैं भूल गई थी। लेकिन अभी इस बार मैं इसको प्रोसेस को पूरा सबके साथ में ஷேர் கरूंगी। இப்போ ஃபர்ஸ்ட்ல எப்படி அவங்களுக்கு மெசேஜ் வந்ததோ அதே மாதிரி இன்னொரு வாட்டி மெசேஜ் வந்ததாம். அந்த மெசேஜ்ல என்ன வந்ததா, நீ வந்து இந்த ப்ராசஸ பத்தி எல்லாருக்குமே எடுத்து சொல்லணும் அப்படின்றது திரும்ப மெசேஜ் வந்ததாம். ஆமா மாஸ்டர்ஸ் நான் வந்து தெரியாம மறந்துட்டேன். இனிமே வந்து நான் இந்த விஷயத்த எல்லாருக்குமே எடுத்து சொல்றேன். இந்த ஹீலிங் ப்ராசஸ பத்தி நான் எல்லாருக்குமே சொல்லுவேன் அப்படின்னு வந்து அவங்க இது பண்ணிக்கிட்டாங்க. मैंने इस पर सोचा कि करूंगी, लेकिन देखो फिर से मैं इतनी बेवकूफ, इतनी इरेस्पॉन्सिबल, फिर से मैं बोली कि मैं थोड़ा अपने काम में व्यस्त हो गई। फिर बच्चों का फाइनल एग्जाम आने लग गया और फिर मैंने सोचा कि ये रिपोर्ट्स भी मेरे इधर उधर हो गए हैं, तो रिपोर्ट्स के बिना तो अगर किसी को बोलेंगे तो नहीं समझेंगे ना वो। तो रिपोर्ट्स वगैरह कहाँ रखा है खोजूंगी, इकट्ठा करूंगी, ऐसा करके उसके बाद रेडी करूंगी, ऐसा करके सब करके मैं करूंगी करके उतना करते करते जब मैं रेडी हुई तो फिर सोचे कि फाइनल एग्जाम बच्चों का खत्म हो जाए, उसके बाद इसको शेयर करेंगे तो सब पेरेंट्स फ्री हो जाएंगे। फाइनल एग्जाम लेकिन खत्म होने के पहले पहले लॉकडाउन हो गया। சோ இப்ப வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லலாம் அப்படின்னு நினைச்சாங்க. திரும்ப வீட்ல கொஞ்சம் வேலை. அப்புறமா வந்து
அவங்க கொஞ்சம் இர்ரெஸ்பான்சிபிள் ஆயிட்டாங்க. திரும்ப இந்த விஷயங்கள்ல இருந்து இப்படியே சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கரெக்ட்டா எடுத்து வச்சு, பசங்களுக்கும் ஃபைனல் எக்ஸாம்ஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு, நாம வந்து சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள லாக்டவுன் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றாங்க. लॉकडाउन हो गया, उसके बाद लॉकडाउन के बाद ब्लेसिंग्स का हमारा मैंने जूम सेशन स्टार्ट कर दिया। लेकिन इतना मतलब बेवकूफी जब होता है ना, तो जूम सेशन में भी मुझे ध्यान नहीं आया कि अरे भाई लॉकडाउन हो गया तो क्या हुआ, जूम पे तो ले सकते हैं। जूम पे भी मैंने नहीं लिया। ஸோ இப்ப வந்து லாக்டவுன் வந்துச்சு. எல்லாமே எடுக்கணும்னு நெனச்சாங்க, எடுக்கல. திரும்ப வந்து இந்த பிளெஸிங்ஸ் டீம்ல இருக்காங்க. பிளெஸிங்ஸ் டீம்ல நம்ம Zoomல எடுக்கலாம்னு நெனைக்கிறாங்க. பட் ஆனாலும் இன்னும் அதுக்கு கரெக்ட்டா நேரம் வராம ஏதோ கொஞ்சம் டைவர்ஷன்ல போயிட்டே இருந்தாங்க. फिर सडनली एक दिन साउथ से अश्विनी जी कर्नाटका से हैं, अश्विनी मास्टर को आप जानते हैं? तो उनका एक दिन कॉल आया कि सारिका मैम आपको ना हमारे साउथ में आके ये सेशन लेना है, आप अपना टॉपिक बता दो और हम आपको बुक करते हैं, आप एक दिन आके हमारा सेशन लो। मैं बोली हाँ सेशन ले लूंगी, क्योंकि मुझे मास्टर्स ने सिखाया था कोई भी सेशन लेने बोले तो आप कभी मना मत करो, किसका भला होगा आपको नहीं पता ना। तो मैंने हाँ कर दिया। फिर उन्होंने मुझे टॉपिक पूछा, मैं बोली 1 घंटे में मैं सोच के बताती हूँ। उस वक्त भी मेरे दिमाग में ये नहीं आया कि ये टॉपिक ड्यू है, ये बता दो। ஸோ கர்நாடகால இருந்து அஸ்வினி மாஸ்டர் வந்து கால் பண்ணி அவங்களுக்கு ஒரு செஷன் வந்து குடுங்க, நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கூட அவங்க வந்து எதை பத்தி சொல்லணும், எப்படி சொல்லணும்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தாங்களாம். அப்ப கூட அவங்க மைண்ட்ல ஐயோ நமக்கு இதுதானே நாம சொல்லணும் அப்படின்றது புரியாம இருந்தாங்களாம். 1 घंटा मैं उनको बताने वाली थी, उसी टाइम पे फिर से वो नॉक आया दिमाग में कि अरे तुझे ये सेशन लेना था, वो सामने से चला के कॉल की है, ये सेशन दे ना तू, तुझे तो ये बताना है। तो फिर क्या, मैं दूसरे दिन का मैंने डेट दे दिया था, आज मुझे ये बताना है टॉपिक, कल मुझे सेशन देना है। मैंने मास्टर्स को बोला कि मास्टर्स मैं तो कुछ प्रिपरेशन नहीं की हूँ, अभी मैं भूल गई हूँ क्या करना है क्या नहीं करना है, कैसे सेशन लूंगी, इसके बारे में पूरा पॉइंट्स इकट्ठा करना पड़ेगा, क्या करेंगे अभी, ऐसा करके मैं बोल रही हूँ। तो मास्टर्स बोले कि तुझे कुछ प्रिपरेशन नहीं करना है, तो खाली हाँ बोल, सब होगा। उनका सुन के डर के मैंने बोला ठीक है, उनको टॉपिक बताया कि ये मैं जो हील की उसका मैं सेशन लूंगी। ஸோ இப்ப திரும்ப அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்ல எப்படி மாஸ்டர்ஸ் மைண்ட்ல வந்து மெசேஜ் கொடுத்தாங்களோ அதே மாதிரி மெசேஜ் வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு செஷனுக்கு கூப்பிடுறாங்க. இப்போ நீங்க சொல்ல வேண்டியது இந்த ஹீலிங் ப்ராசஸ் பத்தி தான் அப்படின்னு வந்து மெசேஜ் வருது. ஆனா இவங்க வந்து ஐயோ நான் எப்படி பாயிண்ட் சொல்லணும், எப்படி பேசணும் அப்படின்றது எங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருந்துதான். இந்த கன்ஃபியூஷன்ல எல்லாமே இருந்தா மாஸ்டர்ஸ் என்ன சொன்னாங்களா, இதெல்லாம் இல்ல. நீ ஃபர்ஸ்ட் செஷனுக்கு ஒத்துக்கோ. நீ ஓகேன்னு சொல்லிட்டு செஷன் ஆரம்பிச்சதுன்னா, நீ எப்படி சொல்லணுமோ அது தானா வரும் அப்படின்னு வந்து அவங்க மாஸ்டர்ஸ் வந்து சொன்னாங்களாம். யா. फिर मैं उस दिन काफी काम था घर में, ऐसे करके 11 बजे के बाद मैं सोची कि 2 बजे मेरा सेशन है, तो मैं अभी 2-3 घंटा पूरा अच्छा से प्रिपेयर करके सेशन लूंगी। मैं ध्यान में पहले बैठ जाती हूँ। ध्यान में जो बैठी मेरा नींद लग गया। 2 बजे सपोज मेरा सेशन है, 2 बजने में 15 मिनट है, मेरा नींद खुल रहा है, मेरा कोई प्रिपरेशन नहीं। मैं जल्दी से गली, अरे 15 मिनट है, मुंह धोई, जल्दी से मुंह धो के जस्ट आके सेशन में बैठी, वो बोली सारिका वेलकम सेशन लो, और मैं सो गई हूँ, कुछ प्रिपेयर नहीं की हूँ। ஸோ இப்போ செஷன் வந்து அவங்க சொல்லிட்டாங்க. கர்நாடகா அந்த செஷன். சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து பிரிப்பரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது, ஃபர்ஸ்ட் நான் தியானத்துல உட்கார்றேன். தியானம் முடிச்சுட்டு நான் அப்புறமா ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னு வந்து அவங்க வந்து நினைச்சாங்க. தியானத்துல உட்கார்ந்த உடனே அப்படியே டீப்பா தியானத்துல போயிட்டு, கண் திறந்து பார்க்கும்போது இந்த செஷனுக்கு 15 நிமிஷம் தான் இருந்ததாம். 15 நிமிஷம் தான் இருந்தது. கடகட எல்லாம் பண்ணிட்டு உட்கார்ந்து செஷன் ஓப்பன் பண்ணதும் அவங்க நீங்க வாங்க சாரிகாஜி கிளாஸ் எடுங்க அப்படின்னு வந்து அவங்க சொன்னாங்களா. இவங்களுக்கு எந்த ப்ரிப்பரேஷனும் பண்ணல. என்ன சொல்லணுமே தெரியாம கொஞ்சம் இதாயிட்டாங்க, தவிச்சுட்டாங்களாம். जब स्टार्ट हुआ, मैं बोलना स्टार्ट की, तो जो जो होता गया वो अपने आप याद आता गया, और मैं बोलती गई, और मुझे विश्वास ही नहीं हो रहा था कि मैं कैसे बोल रही हूँ। और जब सेशन बंद हुआ तो कितने लोगों के आंखों में आंसू थे, क्योंकि मैं फर्स्ट टाइम बोल रही थी। सोचो आज के डेट में जब मेरे आंखों में आंसू आ गए, तो उस टाइम मेरे आंखों में कितने आंसू आए होंगे। तो सारे लोग रोने लगे, और सबको इससे इतना फर्क पड़ा कि जब सेशन बंद हुआ तो मेरे पास कंटिन्यूअस फोन कॉल्स आने लग गए। तो मुझे विश्वास ही नहीं हुआ। लेकिन उस टाइम जो अनुभूति हुई ना कि ये मैं नहीं करवा रही हूँ, ये वो करवा रहे हैं, वो मैंने फील किया। अभी भी मुझे गूज़बम्प्स हो रहा है। तो कैसे हम रिस्पॉन्सिबल होते हैं, तो वो हमको प्लेटफॉर्म भी दे देते हैं, इनवाइट भी दे देते हैं, और सेशन भी कंडक्ट करवा देते हैं।
ஸோ இப்ப வந்து அவங்க செஷன் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல. என்ன பேசணும்னு யோசிக்கல. ஆனா செஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவங்க சொல்ல 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 அவங்களுக்கு நடந்த ஒவ்வொரு விஷயமும் அற்புதமா ஞாபகம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அழகா எடுத்து சொன்னாங்களாம். எல்லாமே எடுத்து சொன்னது, அந்த ஹீலிங் ப்ராசஸ், அவங்க அன்பு செலுத்தினது, எல்லா விஷயங்களும் சொல்ல 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 எல்லார் கண்லயும் தண்ணி வந்துருச்சு அந்த செஷன் முடியறதுக்குள்ள. இப்போ இத்தன நாள் கழிச்சு சொன்னப்பவே அவங்களுக்கு இன்னைக்கே வந்து அவ்ளோ ஒரு கண் கலங்கிடுச்சு. ஆனா அது ஃபர்ஸ்ட் செஷன். இந்த ப்ராசஸ் முடிஞ்சுட்டு ஃபர்ஸ்ட் செஷன் அவங்க எடுக்கும்போது, அப்போ இன்னும் எவ்ளோ எமோஷனலா, எவ்ளோ ஒரு ஃபீலோட அவங்க சொன்னாங்க. அந்த அந்த சொன்ன இதுல வந்து எல்லாருக்குமே அந்த ஃபீல் வந்து ரீச் ஆயிட்டு, எல்லாருமே அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. செஷன் முடிஞ்ச அப்புறமா எல்லாருமே கால் பண்ணி எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்களாம். அவங்களுக்கு அவ்ளோ ஒரு சந்தோஷமா இருந்ததாம். இந்த விஷயங்கள் எல்லாமே நான் பண்ணல. மாஸ்டர்ஸ் வந்து என்னோட மூலியமா எல்லாமே எனக்கு வந்து அந்த மெசேஜஸ் எல்லாமே டிரான்ஸ்ஃபர் பண்ணி, அவங்க அவங்க என்னோட மூலியமா எல்லாருக்கும் சொல்ல வச்சாங்க அப்படின்னு வந்து மாஸ்டர்ஸ் பத்தி சொல்றாங்க. फिर उसी सेशन के बाद में फिर नरेंद्र सूरी जी जो है वो भी साउथ के मास्टर है, वो पीएमसी गुजरात से कॉल की, सारिका मैडम आपका आज एक सेशन लेना है, आज बुद्ध पूर्णिमा है, तो मैंने कल लेना है। उसके पहले दिन मैंने फिर उनको बोला कि मैंने आपको बोला था लाइफ जर्नी के बारे में बताऊंगी, लेकिन मुझे अंदर से मैसेज आ रहा है कि मुझे लाइफ जर्नी नहीं, मुझे हीलिंग का बताना है, क्योंकि कल मैंने ये सेशन अश्वनी जी के यहाँ लिया था, तो मुझे अभी लग रहा है कि सबको इसकी जरूरत है, तो आप दोनों का क्लैश नहीं है तो मैं बताऊं, तो बोला नहीं वो अलग है, यहाँ पे अलग है, आप ये सेशन को लो। फिर वहां जाके सेशन लिया तो सेम अभी मतलब सबका, फिर वहां हिंदी सब जान गए, नॉर्थ इंडिया में सब जान गए, फिर वो सब कॉल्स उनके भी आने लग गए। और उसके बाद ये जो बात है ये जीके सर के पास पहुंच गई इंग्लैंड में, जो कि स्पिरिचुअल टेबलेट से सबको हील करते हैं। ஸோ இதே மாதிரி நரேந்திர சூரி அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திரா மாஸ்டர் அவங்க ஃபோன் பண்ணி அவங்களும் செஷன் இது வச்சுட்டு இவங்களுக்கு லைஃப் ஜேர்னி பத்தி ஏதோ பேச சொல்றாங்க. ஆனா இவங்க வந்து நான் அதை பத்தி இல்ல, நான் இந்த ஹீலிங் ப்ராசஸ் பத்தி தான் நான் பேசுவேன். ஏன்னா இதுதான் இப்போ தேவை எல்லாருக்கும், எல்லாருக்கும் இதுதான் நான் வந்து சொல்ல போறேன் அப்படின்னு வந்து அவங்க வந்து இத பத்தியே நான் பேசுறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஓகே நீங்க அதை பத்தியே பேசுங்க அப்படின்னாங்க. திரும்ப அந்த செஷன்ல வந்து இதே மாதிரி அவங்க வந்து அற்புதமா அவங்களே தன்னை அறியாம ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே அற்புதமா எடுத்து சொல்ல உடனே அங்க கூட எல்லா மாஸ்டர்ஸ் கிட்டயும் ரொம்ப அற்புதமான ரீச் ஆச்சாம். फिर उसके बाद तो जब जीके सर के पास ये बात पहुंची तो फिर मैं वहां पे एडमिशन हो गया। फिर जीके सर के स्पिरिचुअल टेबलेट्स के लिए नॉर्थ एरिया के लिए ब्लेसिंग्स टीम ने हमने यहाँ पे कंडक्ट करवाया सेशन। उनका फर्स्ट बैच खत्म हुआ, अभी सेकंड बैच चल रहा है। और ये जो है किस तरह से ये मास्टर्स लोग इसको इम्प्लीमेंट करवाए और किस तरह से अब लोग जहाँ पे भी बुलाते हैं तो ये सेशन के लिए बुलाते हैं, और जहाँ पे भी ये सेशन होता है बहुत लोगों के पास फिर महीने 2 महीने के बाद कॉल्स आने लगे कि मैंने ये किया तो मेरा ये लिवर में ये ठीक हो गया, मैंने ये किया तो मेरा ये ठीक हो गया। और मैं सुन सुन के एकदम आश्चर्य कि देखो इसके लिए मास्टर्स बोल रहे थे शेयर करो करके, और मैं नहीं करी थी, देखो शेयर करने से कितने लोग इससे हील कर रहे हैं ऐसा करके मुझे वो। ஸோ இப்ப இவங்களோட இதெல்லாமே பார்த்துட்டு ஜிகே சார் கிட்ட இருந்து ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ் ஓட ஃபவுண்டர் அவங்க ஜிகே சார் கால் பண்ணிட்டு அவங்களும் இவங்களுக்கு வந்து அந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் சொல்லி அந்த செஷன்ஸும் இவங்களை எடுக்க வச்சாங்களாம். இப்போ ஜிகே சாரோட ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ் இவங்களோட இந்த இந்த ஹீலிங் ப்ராசஸ் இது எல்லாமே சொல்லி நிறைய செஷன்ஸ் இவங்க அவங்களோட டீம்ல அந்த பிளெஸிங்ஸ் டீம்ல வந்து எடுக்க ஆரம்பிச்சாங்க. நிறைய பேரு இது எல்லாமே கேட்டு இந்த ப்ராசஸ் பண்ணி அவங்களுக்கு அவங்க ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நிறைய ஹீல் ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய ஃபோன் கால்ஸ் பண்ணி எனக்கு இந்த விஷயம் ஹீல் ஆயிடுச்சு, எனக்கு இந்த ப்ராப்ளம் ஹீல் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து அவங்க எல்லாருமே வந்து பகிர்ந்துக்கிட்டாங்களாம். அதெல்லாம் சொல்லப்பதான் இவங்களுக்கு புரியுதா நான் ஷேர் பண்ணணும் அப்படின்றதுல எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ஸ். நாம ஷேர் பண்றதால எத்தனை பேருக்கு வந்து அந்த நல்ல விஷயம் போய் ரீச் ஆயிட்டு அவங்களும் அதுல பயன்படுறாங்க அப்படின்னு வந்து இந்த ஷேரிங்கோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப அற்புதமா புரிஞ்சுது அப்படின்றாங்க. बस इतना ही मैं बोलूंगी क्योंकि हमारा वक्त भी हो चुका है, और वननेस कॉन्शियसनेस ये सब मैंने बोला था, आज नहीं बोलूंगी तो मैं आज टाइम भी नहीं हुआ। तो आशा करती हूँ आप लोगों को सबको इससे फायदा होगा,
और वो नंबर मैंने लिख दिया है क्योंकि किसी ने मांगा था। किसी को भी कोई प्रॉब्लम हो तो आप बता सकते हैं। रोज 7 बजे हमारा ब्लेसिंग्स टीम का मेडिटेशन होता है, बहुत पावरफुल मेडिटेशन होता है, 7 to 7:40। फिर हम साजन सांगत्य करते हैं। किसी को अगर उस टीम में हिंदी समझ में आता है तो आके ज्वाइन करके हमारे साथ मेडिटेशन करना है और जानना है हमारे बारे में और क्या क्या हम सेशंस लेते हैं, तो आप आके जुड़ सकते हैं। तो इतना ही है। थैंक यू सो मच। இவங்க இன்னைக்கு வந்து இதோட ஒன்னஸ் கான்ஷியஸ் பத்தி பேசலையா, ஏன்னா டைம் ஆயிடுச்சு. உங்க நம்பரை வந்து கொடுத்துருக்காங்களா. இவங்க பிளெஸிங்ஸ் டீம்ல 7 to 7:40 வரைக்கும் ஒரு பவர்ஃபுல் மெடிடேஷன் தினந்தோறும் நடக்குமா. யாருக்கெல்லாம் ஹிந்தி புரியுதோ எல்லாருமே கலந்துக்க சொல்றாங்க. அதுக்கப்புறமா சத்சங்கம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதோட கிளாஸ் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு தேங்க்யூ சொல்றாங்க. தேங்க்யூ சோ மச் சரிகா மேடம்.